அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். சங்கையான கால் நூற்றாண்டை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய அல் ஈசான் ஆன்மீக சபையினுடைய நிகழ்ச்சிக்கு அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அது ஆரம்பித்த வருடத்தில் இருந்து நெருக்கமாக பேசுவதற்கு வாய்ப்பு தந்த அல்லாஹ்வுக்கும், இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகத்திற்கும் அல்லாஹு தஆலா அவனுடைய பொருத்தத்தை பரிசாக வழங்குவானாக. சங்கியானவர்களே, இந்த மஜ்லிஸுக்கு இப்படி ஒரு தலைப்பை நான் ஏன் தேர்வு செய்தேன் என்றால், ஷாவுல் அமீத் பாட்ஷா நாயகத்தினுடைய தர்பார் மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆன்மீகவாதிகள் அடங்கியிருக்கக்கூடிய அடக்கஸ்தலங்களில் நிறைய பேர்கள் ஷைத்தான்கள் ஜின்களால் பாதிக்கப்பட்டு அதில் ஆரோக்கியத்தை தேடி அவர்கள் துவாவை நாடி செல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஷைத்தான்களை அடக்கி ஆளக்கூடிய ஒரு சக்தியை, நப்சை அடக்கி ஆண்ட ஆன்மீகவாதிகளுக்குத்தான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். 9ஆம் நூற்றாண்டை கலைக்கு கொண்டிருந்த நாவூரில் யாசின் ஆல்மிசா இருந்தாங்க. அவங்களுடைய காலத்தில் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுடைய குடும்ப பள்ளியில் நான் ஒரு வருஷம் ரமலான் தொழு வைத்திருக்கிறேன். ஏன்னா அவங்க செலக்ட் பண்ணாங்க, பெரிய பாக்கியம். அவங்க வாயிலிருந்து வரதெல்லாம் ஷாயரானி இமாம் தான் சொல்லிட்டே இருப்பாங்க. ஏனென்றால் உலகத்தில் உள்ள எல்லா ஞான கிதாபுகளையும் ஷாயரானி இமாம் பேர் இல்லாமல் ஞான பேச்சே இருக்காது. கால ஷாயரானி தான் இருக்கும். வந்தது ஏதோ பிந்தி, வந்தது 9ஆம் நூற்றாண்டில். ஆனால் சஹாபாக்கள் காலத்துக்கு பிறகு வந்த ஞானிகளுடைய விஷயத்தையெல்லாம் பேசுவாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ் அந்த அகப்பார்வை கொடுத்துருப்பாங்க. சொல்லுவாங்க, அவங்க அல்லாஹ் எனக்கு கொடுத்த பாக்கியத்தை பற்றி சொல்லிகிட்டே ரொம்ப சொல்லுவாங்க. எனக்கு அஞ்சா நெஞ்சத்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்தான். பாம்பை கண்டு பயப்பட மாட்டேன், நிறைய சிங்கத்தை கண்டு பயப்பட மாட்டேன், இருட்டில் கண்டு பயப்பட மாட்டேன், இருட்டில் மிருகம் வந்தாலும் பயப்பட மாட்டேன், இருட்டில் பெரிய பெரிய கழுகுகள் வந்தாலும் பயப்பட மாட்டேன், ஜின்னு எதை கண்டாலும் பயப்பட மாட்டேன். அல்லாஹ் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட்டும்பாங்க. சொல்லுவாங்க, எனக்கு ஜின்னோடு நிறைய வரலாறு, நிறைய நிகழ்ச்சி எனக்கு உண்டு, ஜின்னோடு எனக்கு ஒரு அனுபவம் இருக்கு, நிறைய உண்டுன்னு சொல்லுவாங்க. ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வருவாங்க. அந்த விஷயத்தை நான் எதுக்கு உங்களோடு நான் பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஏன் அது தெரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன்னா, அவங்க சொல்லுவாங்க, இரவிலும் பகலிலும் நிறைய ஓதல்கள் நமக்கு இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை ஓதுவதனால் நீங்கள் அந்த ஆபத்திலிருந்து, ஜின்களுடைய தொந்துதலிலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளணும் என்பதற்காகத்தான் இந்த விஷயத்தையெல்லாம் அவங்களுக்கு சொல்லி காட்டுறேன்னு சொல்லுவாங்க. கதை சொல்கிறது நோக்கம் இல்லை, இதை நிறைய சொல்கிறது அதுக்கு தான் நான் சொல்கிறேன். அவங்கள்ட்ட இருந்து நீங்கள் என்ன செய்யணும், திக்ரால் வெல்லலாம். அல்லாஹ் தஆலா சில ஞானிகளுக்கு மனசில் உதிக்க செய்திருக்கேன், இதை ஓதுங்க, நீங்கள் அவங்கள எதிர்த்தரலான். அதை சொல்கிறதுக்கு தான், அது நீங்கள் ஓதணுங்கிறதுக்கு தான் நான் நினச்சிறேன். அந்த செய்தியை சொல்லி ஏன் ஓதணும் என்பதற்கான அந்த விஷயத்தை சொல்லி காட்டுறேன்னு சொல்லி தன்னுடைய அனுபவத்தை சொல்லுவாங்க. ஒன்று ஒன்றா சொல்லுவாங்க. ஒரு 4-5 விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. 4-5 அல்லாமா யூசுப் நபுகானி அவங்க எழுதுனதுன்னு 4-5 சொல்லுவாங்க. எண்ணிட முடியாத அற்புதங்கள் உண்டு, நான் கொஞ்சத்தோடு நிறுத்திக்கிட்டேன்னு சொல்லுவாங்க. அவங்க வாழ்ந்தது மிஸ்ர் நாடு. அங்கே ஒரு பள்ளியாசல் இருக்குது, ஜாமியுல் கம்ரின்னு ஒரு பள்ளியாசல். நான் சொல்லுவாங்க, நடினிசி நேரத்தில் அந்த பள்ளியாசலில் ஒழுவு செய்ய போனேன். இந்த காலத்தில் அவுது இருக்கிறோம், அந்த காலத்தில் ஒரு பெரிய தண்ணீர் தடாகம் இருந்தது. இருட்டு நேரத்தில் நடினிசி நேரத்தில் தடார்னு ஒரு சவுண்டு. ஒரு எரும மாடு, ஒரு ஆண் எரும மாடு இருக்குல்ல, ஆண் எரும மாடு
அது அந்த தண்ணியில் வந்து திடீர்னு தூக்கி எரியப்பட்டது மாதிரி இருந்தது. நான் நிற்கிற நேரத்தில் உளுந்ததில் தண்ணி அப்படியே உள்ளே விழுந்தா நம்ம குதிக்கும் போது தண்ணி வெளியே சிந்தும் இல்லைங்க, அது மாதிரி தண்ணி அப்படியே உள்ளே விழுந்த தண்ணி வெளியே அப்படியே வழிந்து ஓடியது. நமக்கு எப்படி இருக்கும்? நடிசு நேரத்தில் நமக்கு நான் ஒரு குளத்தில் நிற்கிறேன்னு வைங்க, திடீர்னு ஒரு யானை இருந்து உளுந்தா இருந்தால் எப்படி இருக்கும்? இருட்டில் நம்ம பயந்துருவோம் இல்லை? அவங்க சொல்கிறாங்க, நான் அஞ்சான் நெஞ்சங்கிறத எப்படி சொல்கிறாங்க பாருங்க, சட்டையை கலத்தினேன். யார் நம்ம உள்ள நுழைவோன்ட்டு என் சட்டையை கலத்திட்டு என்ன செய்தேன், ட்ரெஸ்ஸை கலத்திட்டு நான் ஜம்ப் பண்ண உள்ள குதிச்சு யார் உளுந்தது முதல்ல கண்டுபிடிக்கணும் அதை அப்படின்ட்டு. இது ரொம்ப முக்கியமானு கேட்கக்கூடாது. எனக்கு அஞ்சா நெஞ்சத்தை அல்லா கொடுத்து நான் வந்தது ஒழுச்சு, எங்கே என்ன டிஸ்டர்புங்க. உடனே என்ன செய்தாங்க, நான் உள்ள உளுந்தேன், என் காலால் தேய்ச்சி பார்த்தேன், அப்படியே அழிச்சிட்டேங்கிறாங்க. உரு தெரியாமல் உள்ள நுழைஞ்சு திரும்ப வெளியே வராத அளவுக்கு, தண்ணியும் அட்டாக் பண்ணல, அந்த தண்ணியிலே இல்லாத அளவுக்கு அழிச்சு போட்டேன்னு சொன்னான். இது மாதிரி நிறைய சொல்லுவாங்க. என் வீட்டுக்கு ஒரு ஜின்னு வந்தது. என் வீட்டுக்கு ஒரு ஜின்னு வந்து என்ன செய்யுதுன்னா, அந்த காலத்தில் விளக்கு கிடையாது, நம்மளாம் திரியை தான் பற்ற வைக்கணும், எண்ணெய் ஊற்றி தான் பற்ற வைப்பாங்க அந்த காலத்தில். அது விளக்கை வந்து அணைச்சி இருட்டில் தானே சேட்டை பண்ண முடியும். எங்கள் வீட்டார்கள் விளக்கு பற்ற வச்சு அது வீட்டை வந்து அணைச்சி தூங்கும்போது கல் உழுது மேலே, எரியப்படுது என் மேலே. எங்களுடைய குடும்பத்தினர்கள் நைட்டு ஃபுல்லாக பயந்துட்டாங்க. இது தொந்தரவு தாங்க முடியாமல் ஒரு நாள் நான் என்ன பண்ணேன், இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லி ஒளிஞ்சு பிடிக்கணும் இன்னைக்கு அந்த ஜின்னை அப்படின்னு சொல்லி ஒளிந்து இருந்தேன். பிடிச்சி காலை பிடிச்சேன். அந்த கால் என் கையில் வந்த உடனே எறும்பு, அதாவது சொல்கிறாங்க தரக்கு, அப்படியே மெழுகு, நெருப்பில் பட்டா மெழுகு அப்படி உருகிருமா இல்லையா, அது மாதிரி அப்படி முடி மாதிரி ஆக்கிட்டேன். எவ்வளோ பெரிய காலவோ தெரியல, ஆனால் முடிக்கும்போது எப்படி ஆக்கிட்டேன், என்னை விட்டுருங்க நான் வரமாட்டேன், நான் போயிடுறேன். கடைசியில் சொல்லுவாங்க, கஷாயரத்தில் பாரிதா, ஒரு குளிர்ந்த முடியை போல குளிர்ந்து கால ஐஸ் மாதிரி இருந்துச்சு. தப்பிச்சேன் பிழைச்சேன்னு அப்படியே நான் நினைச்சிட்டேன், அப்படியே அமுக்கிட்டேன்னு சொல்கிறாங்க. கோழி அடித்த மாதிரி அடிச்சிருங்க, அமுக்கிட்டேன். காலை அப்படியே எலும்பும் தோலுமா நசுக்கிட்டேங்கிறாங்க சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு வெளிப்பட்டதே இல்லை. எங்கள் வீட்டில் ஒரு பெண் ஜின் இருந்தது. பக்கத்தில் வந்தாலும் என் உடம்புல உள்ள முடியெல்லாம் எழுந்துரும் பயத்தில். அவ்வளோ ஒரு பவரான ஜின், அஞ்சா நெஞ்சராக இருக்கக்கூடிய. அவங்க சொல்கிறாங்க இயல்பாக அதை கண்டு மிரண்டில்லை, பக்கத்தில் இருந்தாலே அதை பார்த்தோன்னே என் உடம்பெல்லாம் முடியெல்லாம் எழுந்து நிற்க ஆரம்பிச்சு. அந்த பெண் நான் உடனே என்னை தற்காத்து கொள்வதற்காக சில திக்கர்களை ஓதுவேன். அப்படி ஓடிடும், தூரமாக போயிடும். பக்கத்தில் வந்துன்னா சில திக்கர்களை என்ன செய்யும் ஓதுவேன், உடனே என்ன செய்யும் தூரமாயிரும். அடுத்து எங்கே நிற்கும்னா, நான் பள்ளியாசுக்கு போகக்கூடிய ரூட்டில் இருட்டான இடத்துல வந்து நிற்கும். பள்ளியாசுக்கு நான் போகக்கூடிய பாதையில் எங்கே இருட்டாக இருக்கோ அங்கே வந்து நிற்கும். நான் அதை கண்டுக்கிறவே மாட்டேன். அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். சலாத்துக்கு பதிலாக சொல்லாது, பார்த்துக்கிட்டே நிற்கும். ஆனால் ஏன்னா அதை கொண்டு பயப்பட மாட்டேன். ஆனால் மனிதர்களுக்கு அந்த மனோநிலை இருக்காது. என்னுடைய மனோநிலை அது. சாதாரணமான எல்லா மனுஷரும் இந்த மாதிரி ஒரு இருட்டில் ஒரு பயங்கரமான ஒரு ஷைத்தான் வந்து நிற்கும் போது யாரும் இந்த மாதிரி பயப்படாமலாம் என்ன செய்ய மாட்டேன், சலான்னு சொல்லிட்டு போகிறது யாரு? நமக்கு தெரிஞ்சாலும் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் சிரிச்சிட்டு போவோம், ஷைத்தானுக்கா சலான்னு சொல்லிட்டு போவோம். இருக்கிற ரோட்டில் போகிற சனியன் இழுத்து தடவுற மாதிரிலே ஆயிருந்தது, என் பின்னால் வாங்கி சொல்கிற மாதிரிலே ஆயிரும். அதே மாதிரி சொல்லுவாங்க. என்னுடைய நண்பர் வீட்டில் ஒரு நைட் நான் தங்கியிருந்தேன். பொதுவாக பாலடைஞ்ச வீடுகளில் தான் ஷைத்தான்கள் குடியிருக்கிற வீடு, பொதுவாக குர்ஆன் ஓதுகிற வீடு, தொழுகிற வீடுகள் எல்லாம் இருக்காது. அது ஒரு பராமரிப்பு இல்லாத ஒரு பெரிய வீடு. என்னுடைய நண்பர் என்ன செய்தார், இஷா தொழுதுட்டு என்னைய தனியாக அந்த வீட்டில் வச்சுட்டு போயிட்டார். நான் மட்டும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தனியாக படுக்காதீங்க, நீங்கள் தனியாக படுக்கக்கூடிய ஆபத்தை நீங்கள் தெரிஞ்சிருந்தா நீங்கள் தனியாக படுக்க மாட்டீங்க. நீங்கள் என்ன ஆபத்து, ஷைத்தான் வந்து நம்மளை அனுப்பிச்சுவான், நாளைக்கு சாவறதை இன்றைக்கே சாவடிச்சிட்டு போயிடுவான், பயத்திலே சாவடிச்சிட்டு போயிடுவான். பாருங்க, அதனால தான் யாராவது ஒரு ஆள், ஒரு சின்ன பிள்ளையாவது துணைக்கு யாராவது ஒரு ஆள் பக்கத்தில் இருக்கணும், சிந்தனைகள் மாறாது. என் நண்பர் வீட்டில் தங்கியிருந்தேன். வீட்டில் வந்த உடனே ஒரு கரண்ட் செக் பண்ணுறவனுக்கு வந்த உடனே விளங்கிட எங்கே பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவான். ஒயரிங் மேன் இருக்கான்லங்க, இந்த போஸ்ட்மேன் இருக்கான்லங்க, அந்த இதில் கரண்ட் பார்க்குறான்ல, வந்த உடனே எங்கே என்ன போஸ்ட்டில் லைன் இல்லையே, எங்கே பிரச்சனை இருக்குன்னு பார்த்த உடனே கண்டுபிடிக்கிறான். பற்றியா, இங்கே வந்த உடனே இந்த போஸ்ட்டில் இது பிரச்சனை இருக்குன்னு சொல்லிடுவான். அதே மாதிரி வந்த உடனே சொன்னாங்க, அந்த ஊடு உள்ள ஜின்னாக இருந்தது, ஜின்கள் மாநாடு மாதிரி. அந்த ஊடு உள்ள ஜின்னு குல்லுஹா ஜின்னுங்கிறாங்க, வீடு உள்ள ஜின்கள் கூட்டம்.
இன்னைக்கு ஒரு வீட்டு கல்யாணம் வீட்டு சாப்பிட போனோம், வீடு ஃபுல்லாக சாப்பாடு கூட்டம் மாதிரி கல்யாணம் வீடு சாப்பாடு கூட்டம் இருந்தது. ஜின்களுக்கு என்ன கூட்டாங்க ஏன்னா? அதனால் இப்போ நான் சொல்கிறாங்க, நம்ம படுப்போமாங்க தனியாக வீடுக்குள்ளே ஜின்னுங்கிறாங்க. ஜின்னு தெரிஞ்ச பிறகு தனியாக வீட்டில் வச்சுட்டு போகிறாரு அந்த வீட்டுக்கார நண்பர், படுத்தாங்க. என்றைக்குமே அவங்க எதிர்நீச்சல் போடுவாங்க. அவங்கள்ட்ட தான் அல்லாஹ் விலாயத் ஆன்மீக பலம் இருக்குது, திக்கிருடைய பவர் இருக்குது. அவன் இஷாத்து லைட்டை பற்ற வச்சுட்டு அந்த வீட்டுக்காரர் போயிட்டார். ஒரு ஜின்னு வந்தது, வேலையாக பிசுமி சொல்லி ஆரம்பித்து வைக்குது சேட்டையை. லைட்டை முதல்ல அணைச்சிது. அணைச்சதோ பின்னால் அது கூட்டமாக வந்து நிற்கிது. அணைக்கிறதுலேயே ஒரு மாநாடு திரண்டு வந்து அணைக்குது. அணைச்சிட்டு என்ன செய்யுதுன்னா கள்ளத்துக்கு மேலே போட்டுக்கிட்டே இருந்தது. தூங்க விடுறது இல்லை. சில பேர் பாங்க நைட் நேரத்தை தூக்கம், சில இடத்த தூக்கம் வராது, ஏதோ என்னென்ன தெரியாது, தூக்கம் வராது, எரிஞ்சுக்கிட்டே இருந்தது. இப்படி விட்டா சரி வராதுன்னு சொல்லிட்டு நான் எரிஞ்சிட்டேன். சொன்னேன், இஸ்ஸத்தில்லா, அல்லாஹுடைய கண்ணியத்து மீது ஆணையா சொல்றேன், பூட்டிச்சேன்னு வை உங்கள ஒரு ஆளை, தப்ப முடியாது. நீ கையை விட்டு தப்பவே முடியாது. நீ இல்லை, உங்க அரசனே வந்தாலும் தப்ப முடியாது. ஜின்களுடைய அரசனே வந்தா கூட என்ன செய்ய முடியாது, தப்ப முடியாது. உங்களை ஒரு ஆளை நான் பூட்டிச்சேன்னு வை, உன் கையிலேருந்து நீ தப்பி போகவே முடியாது, மரியாதை அப்படின்னு சொன்னேன். அப்படி தூங்கிட்டேன். அப்புறம் எனக்கு எந்த கவலை இல்லாமல் தூங்கினேன். அப்புறம் எந்த கரைச்சல் இல்லை. என்னையா மிரட்டுறேன்னு சொல்லி எந்த சேட்டை பண்ணணுமா இல்லையா? நாய் இருக்கு பார்த்தீங்களா, நாய் சில நேரத்தில் நம்ம கல்லை தூக்குனா நம்ம மேலே பாய வரும். சிலது இருக்கு பாருங்க, குனிஞ்சாலே ஓடிடும். பார்த்துருக்கீங்களா? சில நாய்க, சில நாய் நான் அப்படி தான் ஒரு வாக்கிங் போயிட்டு இருந்தேன். அவன் ஏதோ பயிற்சி நாய், நான் கொஞ்சம் தற்காத்துக்காக குனிஞ்சல, என்ன பார்த்தா குனிகிறேன்னு என் மேலே ஓடி வர ஆரம்பிச்சுது. அப்போ நம்மெல்லாம் ஷாரானி மாமுடைய பவர்லேயே இருக்கும். ஆக அந்த அளவிற்கு அவங்க நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஜின்களோடு எனக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கு என்று சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அபுல் ஹசன் ஜவுசக்கி, ஜவுசக்குங்கிறது ஈராக்கில் உள்ள ஒரு ஊர். ஈராக்கில் தான் லட்சோப சஹாபா, ஆயிரக்கணக்கான இமாம்கள், ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள், ஆயிரக்கணக்கான வலிமார்கள், ஞானிகள் வாழ்ந்த ஊர் அல்லவா அது ஜவுசக் நகர். ஈராக்கில் ஜவுசக் நகரில் வாழ்ந்த அபுல் ஹசன் ஜவுசக்கி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, இமாம் ஷேக் முபர்ரதி இமாம் சொல்லுவாங்க, மகான் அபுல் ஹசன் ஜவுசக்கி அவங்களை சந்திக்கிறதுக்காக நாங்கள் ஒரு 4 பேரா போய் இப்போ ஹயாத், இப்போ நம்ம சியாரத்துக்கு வந்திருக்கோம். அவங்க ஹயாத்திலேயே சந்திக்க போயிருக்கிறாங்க. சந்திக்க போகும்போது அங்கே ஒரு தஜிலா நதின்னு ஒரு நதி ஓடுது ஈராக்கில். அந்த தஜிலா நதிக்கு ஆப்போசிட்ல தான் அந்த ஜவுசக்கு ஊரே இருக்கு. நேர் எதிர்த்தமாக தான் இருக்கு. அது தஜிலா நதிக்கு, அந்த ஜவுசக்கு நகருக்கு ஏத்தமா தஜிலா நதியில கிராஸ் பண்ணி போகும்போது, கடந்து போகும்போது ஒரு மேட்டு பகுதியில் நின்றுக்கிட்டு கை காலெல்லாம் விலங்கு போடப்பட்ட ஒருத்தன், முகமெல்லாம் நாத்தம், அதாவது பார்க்கவே அருவருப்பான தோற்றத்தில் ஒருத்தன், கை காலெல்லாம் விலங்கு போடப்பட்டிருக்கு, பார்க்கவும் நாத்த அடிக்குது. அவன் எங்களை பார்த்து கூப்பிடுறான், அங்கே வாங்கோ அங்கே வாங்கோன்னு ஒருத்தன் கூப்பிடுறான் ஒரு மேட்டு பகுதியில் நின்று. சரி, எவனோ ஒருத்தன் விலங்கோடு நிற்கிறான் பொழுது ஒரு முசாபரா இருந்தால் ஏதாவது உதவி செய்ய போகுமா இல்லையா? அது மாதிரி என்னன்னு பக்கத்தில் போனோம். உங்கள் ஷேக்கிட்ட சொல்லுங்க, அபுல் ஹசன் ஜவுசக் அவங்க தான் என்னை இந்த எதிக்கு ஆளாக்கிட்டாங்க. என்னை விலங்கு போட்டு என்ன நிலையில் என்ன பார்க்குறீங்களோ இந்த நிலைக்கு ஆளாக்குனது அவங்க தான். அதனால் இந்த விலங்கு அவுத்து விட சொல்லுங்க உங்கள் ஷேக்கு. இவங்க யாரை சந்திக்க போகிறாங்க? மகான் அபுல் ஹசன் ஜவுசக்கை பார்க்க போகிறாங்க. நீ அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க, எங்கள் விலங்கு அவுத்து விட சொல்லுங்க. நீ இப்படி ஆக்கி விட்டு போயிட்டாங்க. நாங்கள் மகானை போய் பார்க்க போனோம். பேசுறதுக்கு முந்தையே அவங்க முதல்ல விளங்கிட்டாங்க. வைப்ரஸர் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டு. இங்கேருந்து போன உடனே எதுக்கு வந்திருக்காங்கன்ட்டு முதல்ல பேசுறதுக்கு முந்தைய அவனை பற்றி பேசாதீங்க, அவன் மனுஷன் இல்லை, அவன் செய்தான். அவன் அந்த நாத்தம் முடிச்சவன் யார் அல்ல, மனிதன் அல்ல, அவன் செய்தான். அவன் என்ன அட்டகாசம் பண்ணா தெரியுமா? என் சீடர்களை எல்லாம் கெடுக்கிறான் அவன். ஏன்னா ஷேக்கிட்ட பவர் சீடர்களுக்கு இருக்காது இல்லைங்க. அவங்கெல்லாம் பலகீனமான ஆள். ரசூல்லா மக்க ஒஃபாத்தானவன்னு ஒரு கூட்டம் மதம் மாறி போயிட்டாங்க. ரசூல்லா மேராஜுக்கு போயிட்டு வந்தவொன்னே ஒரு கூட்டம் மதம் மாறி போயிட்டாங்க. இது மாதிரி அவங்களுக்கு முனாஃபிக்கீங்கள். ரசூல்லா அன்னைக்கு உஹது போர் நடத்தினேன், எங்கள் மதசால பாடம் நடத்தினேன். உஹது போர்ல ரசூல்லா தோத்த உடனே ஒரு கூட்டம் மதம் மாறி போயிட்டான். அந்த மாதிரிலாம் இருக்கத்தானே செய்யறாங்க. எல்லாரும் இல்லை, சஹாபாக்கள் அல்ல, அது முனாஃபிக்கீன்கள். அது மாதிரி பலகீனமான ஆளை என்ன செய்வான்? கெடுப்பான், செய்தான். அதனால என்னுடைய சீடர்களை கெடுத்துக்கிட்டே இருந்தான். நான் அவங்க எச்சரிக்கை பண்ணேன், கேட்கல. அதனால விலங்கு போட்டு ஆளை முசாபர் நாத்த முடிச்ச மாதிரி அவனை ரோட்டில் விட்டுருக்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்தாங்க சொன்னான். அது மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா அல்லாமா இப்னுல் ஜவுசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, அதாவது தன்னுடைய கிதாபில் சொல்லுவாங்க,
அதாவது ஐயூபுல் ஹம்மால் அந்த மகான் சொல்றாங்க, ஒரு ஒரு சாலிகான ஒரு வாலிபர் இருந்தார். அந்த மனிதர் எந்த அளவுக்கு அல்லாஹ் மீது நம்பிக்கை உள்ளவர்னு சொன்னா, யார்ட்டையும் எதுக்கு போய் கேட்கறது இல்லை, மக்கள்கிட்ட போய் எந்த தேவையும் சொல்றது இல்லை, எந்த உதவியும் கேட்கறது இல்லை, அல்லாஹ் நமக்கு தருவான் அப்படிங்கிற ஒரு ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு பெரிய ஒரு சாலிகான வாலிபர். அவருக்கு என்ன அந்த நம்பிக்கையின் பலனாக உமை எத்தவக்கல் அல்லாஹ் ஹஸ்புன்னு அல்லாஹ் சொல்றான்ல, அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சுட்டு அல்லாஹ் போதுமானவன் சொல்றானா இல்லையாங்க. அதனால துட்டு தேவை நேரத்தில் பார்த்தா ஒரு பரிசு வீட்டில் கிடக்கும். இந்த நம்பிக்கையினால என்ன பரிசு எல்லாம் கொடுத்தா அந்த மகானுக்கு, பணம் தேவை நேரத்தில் ஒரு கவர் கிடக்கும். வீட்டில் ஒரு பணப்பை கிடைக்கும். இன்னைக்கெல்லாம் இன்னைக்கு ஏடிஎம் கார்டு கிடக்கிற மாதிரி, அங்கே அன்னைக்கு பணப்பை தானே, இல்லை பணப்பை, பண முடிப்பு தானே, பண முடிப்பு வீட்டில் கிடக்கும். இப்படியே அதை எடுத்து செலவு பண்ணுவாங்க, யார்ட்டையும் கேட்க மாட்டாங்க. சில பேர் சொன்னாங்க, இது செய்தான் வேலையா இருக்குங்க, உங்களுக்கு அவன் காசை போட்டு உங்களை ஏமாத்திட போறான், அதனால நீங்க பார்த்து செய்யுங்க, இது செய்தான் வேலையா இருக்குன்னு அவங்க சொன்னாங்க. வாங்க, நான் அல்லாவை பார்த்துக்கிட்டு இருக்கேன், நான் அல்லாவோடு தவக்குள்ள இருக்கேன், அல்லாவை பார்த்துட்டு இருக்கிறதுனால எனக்கு அவன் படி அளக்குறான், அவன் ரிஸ்கத்தான் நான் எடுக்கிறேன். உங்க பேச்சுப்படி இது யாருடைய வேலைன்னு இருந்தா, ஒரு பேச்சுக்கு செய்தான் தான் போடுறான்னா பிரச்சனை இல்லை, என்னுடைய எதிரியை எனக்கு ஹெல்ப் பண்ண வச்சிருக்கான் அல்ல, எனக்கு செய்த கிஃப்ட் தானே அது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை விட நான் 2 விஷயத்துல சிறப்பு கூட பெற்றவன் தான். நாங்கள் ஸல்லல்லாஹு, என் மனைவி எனக்கு தீனுக்கு உதவியா இருந்தாங்க, ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மனைவி சொர்க்கத்திலிருந்து கீழே இறக்கிறதுக்கு ஆலோசனை கொடுத்துட்டாங்க. என்னுடைய இப்லீஸ் அவர்களுக்கு எதிரியா இருந்தான், எனக்கு அவன் ஹெல்ப் தான் பண்ணுவான் என் இப்லீஸ்ன்னு சொன்னாங்க. அது மாதிரி ஒரு நீங்க சொல்லப்படி செய்தான் வேலையா இருந்தாலும் எனக்கு அல்லாஹ் அவனை ஹெல்ப்புக்கு வச்சிருக்கான், அதுதான் அவன் தலைவிதி, அவன் அதுல இருந்து அல்லாஹ் மாத்தவே மாட்டான். சொல்ல போனால் நான் ஒரு வகையில பாக்கியமான ஆள். என் எதிரியே எனக்கு இஹ்திமுனி, எனக்கு ஹெல்ப் பண்றான். நான் அவன் பக்கம் நிம்மதியை தேடி அடையல, நான் என் ரப்பின் பக்கம் தான் நிம்மதியை பெறுறேன். அவன் காசு தர்றான்னு சொல்லி ரப்ப தான் அவன் செய்தான நான் நிம்மதிப்படுத்தல. என் ரப்பு வான சாக்கினும் இல்லல்லா லா இலைஹி, நான் ரப்பின் பக்கம் தான் நிம்மதி பெறேனே தவிர செய்தான் பக்கம் நிம்மதி பெறல அப்படின்னு சொன்னாங்களாம். ஆக இந்த மாதிரி செய்தான்களே யாருக்கு ஹெல்ப்பா இருந்திருக்கிறாங்க, இதுதான் ஞானிகளுக்கு நமக்குள்ள வித்தியாசம். அல்லாமா ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, ஒரு சமயம் உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் ஜின்களை பற்றி பேச்சு நடந்தது. அப்போ அந்த கூட்டத்தில் ஒரு முஸ்லீம், அவர் முஸ்லீம் அல்ல, ஒரு பெரிய ஞானி மாதிரி தெரியுது அந்த செய்தியை பார்க்கும் பொழுது. அந்த செய்தியே தெரியுமில்ல, அவங்க ஞானியா சாதாரண முஸ்லீம் நம்மள மாதிரி நான் பின்னால் ஒரு ஜின்னோடு மோதுறாங்க, அவங்க ஒரு கெட்ட ஜின்னோடு மோதுறாங்க. அப்போ அந்த கூட்டத்தில் ஜின்னை பற்றி பேசும்போது அந்த கூட்டத்தில் இருந்த பனு ஹாரிஸ் குடும்பத்தை சார்ந்த ஒரு மனிதர் சொன்னார், நான் ஒரு காலத்தில் 10 பேர் கொண்ட குழுவாக சிரியாவுக்கு பிஸ்னஸுக்கு போனோம். அந்த 10 பேரில் 10வது நபர் நான் தான். போகும்போது எல்லாரும் முன்னால் போயிட்டாங்க, நான் பின்னால் போனேன். மகரிபு நேரம் நெருங்கி கொண்டு இருந்தது. அப்போ நான் இருட்டாயிடுச்சுன்னா, அந்த காலத்தில் இன்னைக்கு போஸ்ட் லைட் இருக்குது, அந்த நேரத்தில் லைட்டை பார்த்தா எல்லாத்துக்கும் சந்தோஷமாக இருக்குமல்லவா, இன்னைக்கு கவர்மெண்ட்டில் லைட்டை கொண்டு வந்திருக்கான். அப்போ அந்த நேரத்தில் இருட்டாக இருக்குதுன்னு போகும்போது ஒரு இடத்துல நல்ல உயரமாக லைட்டு தெரிஞ்சுது. சந்தோஷமாக அங்கே போய் பார்த்தா அங்கே ஒரு பெரிய கூடாரம் இருந்தது. ஒரு வாசலில் ஒரு பெண்ணு நின்று கொண்டு இருக்கிறாள். அந்த பெண்ணிட்ட கேட்டேன், ஏம்மா நீ யாரும்மா இங்கே வந்து நிற்கிற, இது நாங்கள் ஒரு பயணத்தில் உள்ள ஒரு காட்டு பகுதின்னு. அப்போ அந்த அம்மா சொல்லிச்சு, நான் ஒரு அரபு குலத்து ஃபசாரா குடும்பத்து பெண், எனக்கு அரபு நாடு, ஒரு இப்ரீத்தி ஜின்னு, ஒரு அடங்காப்பிடாரியான ஒரு ஜின்னு எனக்கு அடத்தி கொண்டு வந்து இங்கே கொண்டு வச்சிருக்கு. அது பகலில் எங்கேயும் மாயமா, நைட்டு வராது, பகல் தான் என்னோட குடும்பம் நடந்தது, நைட்டு வராது, பகலில் வரும். நான் சொன்னேன், நல்ல நல்ல சூழல், நம்ம ஊரில் அது அரபு நாடுலாங்க, நம்ம ஊருக்கார பிள்ளைல அது, ஏன் என்னுடைய வாகனத்தில் ஏறி நான் உன்னை காப்பாற்றி கொண்டு போயிறேன் ஏற சொன்னேன். இல்லைங்க, அது வந்துச்சுன்னு சொன்னால் என்னை கொலை பண்ணிடும், ஏதாவது உயிரோடு இருக்கேன், வந்துச்சுன்னா என்னை உயிரை எடுத்துடும், மையத்தா போயிடுவேன்னு பயப்படுறேன் அப்படின்னு பயந்துச்சு. நீ ஏறுமா, நாங்கள் பார்த்துக்கிறேன், நீ ஏறுமா அப்படின்னு சொன்னான். ஏறியாச்சு. வரும்பொழுது திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய கருப்பு உருவம் வருது, ஒரு வாகனத்தில் அந்த கருப்பு உருவம் வருது. அந்த அம்மா திரும்பி பார்த்தவொன்னே பயந்துட்டு, எங்க வந்துட்டுங்க, நான் சொன்ன அந்த செய்தான் வந்துட்டுங்க அப்படி. இவங்க நைட்டு நேரம் போயிட்டு இருக்கும்போது அந்த நைட்டு என்ன செய்யுது, எப்படியோ சிக்னல் கிடச்சி வந்துடுச்சு. அது பகல் தானே வரும், நைட்டு வராதுல்ல, சிக்னல் கிடச்சி வந்துட்டுன்னு சொன்ன உடனே நான் என்ன பண்ணேன், வாகனத்தை விட்டு கீழே இறங்கினேன், அதை கட்டினேன், அந்த அம்மாவை சுற்றி ஒரு கோடு போட்டேன். அதனால தான் இறைநேசர்கள் சில நேரத்தில் ஜின் ஷைத்தான் போது சுற்றி ஓதுவாங்க. முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி இல்லான்னு சொன்னாங்களா இல்லையா?
ஒரு ஜின்னு கடத்தப்பட்ட நேரத்தில், ஒரு பெண்ணு கடத்தப்பட்ட நேரத்தில் ஒரு ஆள் வந்து சொன்னால, கருக காட்டில் ஒரு கோடு போட்டு உள்ள உட்காருன்னு சொன்னாங்களா இல்லையா? பிஸ்மில்லா அலா நியத்தி ஷேக் அப்துல் காதர் உட்கார சொன்னாங்களா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜின்களுடைய இரவுக்கு இப்னு மசூத் ரலியல்லாஹு கூப்பிட்டு நைட்டு போகும்போது கூட, இப்னு மசூத் இந்த பார்டரை தாண்டி வெளியே வரக்கூடாதுன்னாங்க. இந்த கோடை போட்டு இந்த கோடுக்குள்ளே இருக்கணும், இல்லைன்னா என்னை பார்க்க முடியாது, நீ சொர்க்கத்தில் தான் பார்க்க முடியும். இந்த கோடு தான் உங்களுக்கு பாதுகாப்புன்னு சொன்னாங்களா இல்லையா? அப்போ அது இறைநேசருக்கு போடுற ஒரு தற்காப்பு கோடு. அது ஒரு கோடு கிழிச்சேன். இது குர்ஆனில் சில முக்கியமான தற்காப்பு ஆயத்துக்களை ஓதினேன். ஓதி முடிச்சுட்டு அல்லாஹ்வை கொண்டு அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அல்லாஹ்வை கொண்டு பாதுகாப்பு தேடினேன். பாதுகாப்பு தேடின பிறகு அது மோத தயாராச்சு. நானும் மோத தயாரானேன். சிங்கம் மாதிரி, சிங்க உருவத்தில் மாறிட்டு. சிங்கங்கிறதுனாங்க எல்லா காட்டையே மிரட்டிக்கிட்டு இருக்குது. அந்த உருவத்தில் சிங்கம் ஆயிடுச்சு. நான் மோதன பிறகு 2 பேருக்குமே தோல்வி இல்லை. 2 பேருமே என்ன அடித்து 2 பேருமே சரிசமாக தான் இருந்துச்சு. நான் அதை வீழ்த்தவும் இல்லை, அதை என்ன வீழ்த்தவும் இல்லை. கடைசியில் அது என்கிட்ட சமரசம் பேச்சு. உனக்கு 3 விஷயத்தில் ஏதாவது ஒரு ஆசை இருக்கா அப்படின்னு சொல்லிச்சு. என்ன ஆசைன்னு கேட்டேன். நான் மொட்டை அடிக்கிறேன், நீ அந்த பெண்ணையை விட்டுருன்னு. உன் முடி எனக்கு எதுக்குடான்னு கேட்டேன். நாத்த முடிச்ச உன் கேவலமான உன் முடி எனக்கு ரொம்ப கேவலமான, நம்ம முடியே உனக்காகாது. உன் முடியை வச்சு நான் என்ன பெரிய தங்க முடியாது. உன் முடியை வாங்கிட்டு நான் அந்த பிள்ளையை விடணுமா? அதெல்லாம் விட முடியாதுன்னு. என்னுடைய ஒட்டகத்தையெல்லாம் உனக்கு எழுதி வைக்கிறேன். தீனை விற்க மாட்டேன்னு சொன்னேன். நான் என்ன சொன்னேன்? ஒரு முஸ்லீம் பெண்ணை காப்பாற்றிட்டு ஜின்னிட்ட காசை வாங்கிட்டு லஞ்சம் வாங்கிட்டு அந்த பெண்ணை அங்கே ஜின்னிட்ட விட முடியுமா? தீனை என்ன செய்ய மாட்டேன், விற்க மாட்டேன் காசை வாங்கிட்டுன்னு சொன்னேன். கடைசி வரைக்கும் நான் உனக்கு அடிமையாக இருந்து வேலை செய்கிறேன். உன் வேலை எனக்கு தேவையில்லை, அந்த பெண்ணுக்கு விட கீழே. அந்த பெண்ணை கொண்டு வந்து அரபு நாட்டிலே நான் ஒப்படைத்தேன். அந்த பெண்ணை எனக்கு திருமணம் முடித்து தந்தார்கள். நிறைய பிள்ளைகள் அந்த பெண் மூலமாக எனக்கு பிறந்ததுன்னு செய்தியை ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹுடைய மீட்டிங்கில் அந்த செய்தியை பேசி முடிப்பாங்கன்னா, எவ்வளவு பெரிய ஜின்னையெல்லாம் குர்ஆனை கொண்டு வீழ்த்தியவர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் சஹாபாக்கள் காலத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க என்பதற்காக இந்த விஷயத்தை உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். இதுக்கு அடுத்து இதே கிதாபில் 7ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட ஹயாத்துல் ஹயவான் என்ற கிதாபில் அல்லாமா அபுல் ஃபரஜ் இப்னுல் ஜவுசி ரஹமத்துல்லாஹி அலைஹி ஒரு செய்தி எழுதியிருப்பாங்க. ஒரு மனிதர், ஒரு ஆலிம் கல்வியை தேடி போயிருந்தார். அவர் ஆலிமா தெரியுது, அவர் அவுலியா மாதிரி தெரியுது. இந்த செய்தியை கேட்கும்போது சாதாரண ஆலிமா இருந்தால் வீழ்த்த முடியாது. ஒரு ஆலிம் கல்வியை தேடி போகும் பொழுது கூட பயண நண்பராக ஒருவர் கூட சேர்ந்தார். கூட சேர்ந்தவர் 2 பேரும் பேசிக்கிட்டே போகும்போது, நம்ம 2 பேரும் பழகிருவோம்ல, ட்ரெயினில் போகும்போது வரும்போது எங்கள் வீட்டுக்கு வாங்க, உங்கள் வீட்டுக்கு வாங்க, 2 பேரும் நம்ம ஃபோன் நம்பர்லாம் ஷேர் பண்ணிக்கிறோம். அப்படி தான் இருக்குல்ல இன்றைக்கி பழக்க வழக்கத்தில் இருக்குது. 2 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் சாப்பாடு இருந்தால் நீங்கள் உங்களுக்கு வேணுமா, எங்கள் சாப்பாடு சாப்பிட்றீங்களா, அப்படிலாம் கேட்டுப்போம். அது இன்றைக்கி பரவாயில்லை. அந்த காலம்லாம் ரொம்ப தூரம் பயணம் போவாங்க, பல மாதங்களாக போவாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஊர், எந்த ஊருக்கு போகணுமோ அந்த ஊரை நெருங்கிய உடனே அந்த கூட வந்த ஆள் சொல்லிச்சு, எனக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணணும். நான் பயணத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம உதவியாக இருக்கிற அந்த உரிமையிலே சொல்கிறேன், எனக்கு நீங்கள் ஒரு உதவி செய்யணும். உங்களுக்கு கடமை நீங்கள் செய்கிறது நண்பர் என்ற அடிப்படையில் சொல்கிறேன். நான் செய்யணும், என்ன செய்யணும்னு கேட்டேன். நீங்கள் இந்த ஊருக்கு போன உடனே அது சொல்லிச்சு, நான் ஒரு ஜின்னு. ஓப்பனாக சொல்லிச்சு, நான் மனுஷன் கிடையாது. நான் யார்? நான் ஒரு ஜின்னு. அது ஒரு சூழ்ச்சி பண்ண அங்கே வந்திருக்காது. அங்கே போன உடனே, அந்த ஊருக்கு போன உடனே ஒரு குறிப்பிட்ட இடத்துல கோழிகள் மேய்ந்து கொண்டு இருக்கும். அதை சுற்றி ஒரு சேவல் இருக்கும். அந்த இடத்துல உள்ள அந்த கோழி, அந்த சேவலை வந்து என்ன செய்யணும், நீங்கள் வந்து அந்த உரிமையாளர்கிட்ட வாங்கணும். எப்படியாவது வாங்கிடணும், வாங்கி அறுத்தரணும். அதான் என் வேலை. என் வேலை முடிஞ்சிடும். இதுதானே, நான் ஈஸியாக முடிச்சிடறேன். அவன் அதை வச்சு வேற ஏதோ சூத்திரம் பண்ணுறான் அவன். அது மாதிரி பேசினேன். அந்த உரிமையாளர்கிட்ட பேசும்போது நான் கண்டிப்பாக என்ன செய்ய மாட்டேன், அந்த சேவலுக்கு நான் விற்க மாட்டேன்னு சொன்னோன்னு நிறைய விற்று தான் ஆகணுன்னொன்னே நான் கண்ணை காட்டேன். அங்கே தூரத்துலேருந்து நான் சிக்னல் கொடுக்குது, இப்படியா வாங்கிடுது, இப்படியா வாங்கிடு, காசு கூட கொடுத்து வாங்கிடுன்னு சிக்னல் பண்ணுது. நான் காசு நிறைய கொடுத்து வாங்கி சேவலை தான் அறுத்தேன். அங்கே அந்த ஊரில் ஒரு குமரி பெண்ணுக்கு பேய் பிடிச்சிட்டு ஆட ஆரம்பிச்சிட்டு. அவனுக்கு அதானே தேவை, இங்கே தட்டினா அங்கே மெயின் வேலை செய்யணுங்கிறது அவனுக்கு தேவை. அவனுக்கு இதையெல்லாம் கண்காணிச்சுக்கிட்டு இருந்தவங்க அங்கேருந்து ஓடியே வந்து இவரை போட்டு அடித்தாங்க. நீ தான் ஏதோ சூனியக்காரா, நீ தாண்டா ஏதோ அட்டகாசம் பண்ணியிருக்க, நீ அறுக்கவும் அங்கே அந்த பிள்ளைக்கு இந்த மாதிரி சைத்தானுடைய கோளாறு ஆரம்பிச்சிருச்சு. எத்தனை பேர்ரா இந்த மாதிரி கிளம்பியிருக்கேன்னு சொல்லி அடிக்க ஆரம்பித்தோன்னு, நான் ஒரு சூனியம் இல்லைங்க, ஒன்றும் இல்லைங்க. நான் அப்போ அதுக்கு முந்தையே அந்த ஆலிம் ஒரு புத்திசாலித்தனமாக சொன்னார், சரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். சைத்தான் ஒரு ஆளுக்கு பிடிச்சிச்சின்னு வைங்க, எந்த முயற்சியும் அவரை காப்பாற்ற முடியலன்னா கடைசியில் அந்த அடங்காப்பிடாரி எப்படி அடக்கிறது, அவன் விட்டு அவன்கிட்டே கேட்டாதானே தெரியும். அதை சொல்லித்தான்னொன்னே அவன் என்ன சொல்லிட்டான், அப்படியா நம்ம நண்பர் தானேங்கிறக்கா சொல்லி கொடுத்துட்டான். என்ன சொல்லிட்டான், யாருடைய மனித முயற்சியும் பறிக்கலைன்னா அந்த அடங்காப்பிடாரியை சாவடிக்கணும்னா ஒரே வழி,
வாயை வச்சுக்கிட்டு அவன் வாயை வச்சு அவனே தவளை தன் வாயால கெடும்பாங்களா, அதை மாதிரி காட்டில் சதாப்பு செடின்னு ஒரு செடி சொல்லுவாங்க, மருந்துக்காரங்களுக்கு தெரியும். நாட்டு சதாப்பு செடி, காட்டு சதாப்பு செடின்னு இருக்கு. அந்த சதாப்பு செடி இருக்குல்ல, அதில் உள்ள எண்ணெய், அந்த எண்ணெயை என்ன செய்யணும், அந்த செய்தான் பிடிச்சிருக்குல்ல அந்த புல், அந்த ஆளுடைய வலது இதில் மூக்கில் 4 சொட்டு விடணும், இடது மூக்கில் 3 சொட்டு விடணும். சதாப்பு செடிக்கு இப்போ ஊரில் இருக்கக்கூடிய நாகர்கோயிலெலாம் அது கிடைக்கும். சதாப்பு செடி எல்லா வீட்லையும் வளர்ப்பாங்க. சில வீட்டில் அந்த எண்ணெயை 4 வலது மூக்கில் 4 சொட்டு, இடது மூக்கில் 3 சொட்டு விடணும். அப்புறம் காட்டு கழுதையினுடைய அந்த குட்டி இருக்குல்ல, காட்டு கழுதை இருக்குல்லங்க, காட்டு கழுதையினுடைய குட்டி, அந்த குட்டியினுடைய தோல் இருக்குல்ல, அந்த தோலில் ஒரு ஜான் எடுத்து என்ன செய்யணும், பெருவிரல நம்ம ஸ்ட்ராங்காக 2 பெருவிரலையும் கெட்டிடணும். கெட்டிட்டா அது செத்து போயிடும். அதில் உள்ள செய்தான் செத்து இதே என்னைக்கா யூஸ் ஆகுன்னு அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டார். எல்லாரும் போட்டு அடிச்சாங்களா இல்லையா, அவர் அடித்த உடனே இப்போ காப்பாற்றுற பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே சதாப்பு செடி எண்ணெயை கொண்டு வர சொல்லி 4 சொட்டு வலது மூக்கிலையும் 3 சொட்டு இடது மூக்கிலையும் அந்த காட்டு கழுதையினுடைய அந்த தோலை கொண்டு வர சொல்லி ஒரு ஜான் எடுத்து 2 பெருவடை ஸ்ட்ராங்காக கட்ட உடனே அது அப்படியே அங்கேயே செத்து போச்சு. அவன் அங்கேருந்து சொன்னா, அந்த செய்தான் சொல்லிட்டான், நான் சொன்னதை எனக்கே பயன்படுத்திட்டியே அப்படின்னு சொல்லி அங்கேருந்து என்ன செய்தான், தலையிலே அடிச்சுட்டான். வந்துச்சு. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. இந்த மாதிரி எல்லாம் நம்ம செய்ய முடியுமா? இந்த மாதிரி இந்த கதை ஏட்டி சுரைக்காய் கதிக்காம மருத்துவ புக்கை வச்சு நம்ம மருத்துவமனை ஆரம்பிச்சா நிறைய பேர் பேஷண்டாக மாறிடுவான், நிறைய பேர் கபர்ஸ்தானுக்கு போயிடுவான். இந்த மாதிரி செய்தியை காதில் வாங்கிட்டு நம்ம அந்த வேலையை செய்ய முடியுமா? அதுக்கு நமக்கிட்ட என்ன வேணும்னா விலாயத்து வேணும். ஆன்மீக பவர் நமக்கு இருந்தால் மட்டும்தான் அது நம்ம என்ன செய்ய முடியும். யூத பாதிரியா இருந்து இஸ்லாத்துக்கு வந்த ஒரு பெரிய ஞானி தான் வஹப் இப்னு முனப்பஹ். நிறைய பைபிளுடைய வரலாறுகள் எல்லாம் நமக்கு இஸ்லாத்துக்கு உண்மையான செய்தியெல்லாம் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதில் சில ஷைத்தான்களுடைய செய்தி அவங்க சொல்லுவாங்க. ஒரு ஷைத்தான் வந்து இறைநேசர்கள்ட்ட தோத்து போயிடுவான். அப்படி தோத்த செய்தியை சொல்லுவாங்க. ஒரு இறைநேச வந்து ஷைத்தான் கெடுக்க போனா அவ பக்கத்திலே என்ன செய்ய முடியல, நெருங்கவே முடியல. கடைசியில் அந்த இறைநேசர் வெளியே கிளம்பி போனாங்க. பின்னாலேயே அவன் போனான், விடக்கூடாது, சமயம் கிடைச்சா விடக்கூடாதுன்னு சொல்லி பின்னாலேயே போனான். பின்னால் போனவன் என்ன பண்ணான்னா, என்னென்ன பண்ணணுமோ அவ்வளவும் பண்ணான். அதாவது திடீர்னு பாம்பு உருவத்தில் வருவான், திடீர்னு பெரிய தொழுவும் போது பெரிய பாறையத்தைக்கு தலையில் கொண்டு போட போவான். இவங்க திக்ரு செய்வாங்க, அது அப்படியே விலகி போயிடும். சிங்க உருவத்தில் வந்து நிற்பான், எப்படியா பயம் உண்டாக்குறது. அவங்க திக்ரு செய்வாங்க, அப்படி என்ன பயம் போயிடும். பொம்பளை உருவத்தில் வந்து நிற்பான், அழகான பொம்பளை. அப்பவும் அவன் ஒன்றும் செய்ய முடியல. கடைசியில் தொழுவும் போது பாம்பு உருவத்தில் வந்து நின்னான். அந்த பாம்பு காலில் ஏறிச்சு. அப்படியே என்ன செய்யுது, மேலே உடம்பு ஏறி தலையில் வரைக்கும் நின்றுச்சு. எப்படி இருக்கும் பாருங்க. அவங்க அசரவே இல்லை. கடைசியில் சொன்ன தொழுவு முடிச்சிட்டாங்க. நல்லா இருப்பீங்க, நான் உங்கள்கிட்ட என்ன சரணடைஞ்சிட்றேன், நான் உங்களெல்லாம் வழி கெடுக்கவே முடியாது, எனக்கு அந்த சக்தியே இல்லை, நான் உங்களை ஃப்ரெண்டாக எடுத்துகிட்டு போகிறேன். என்ன சொல்கிறான், உரியதுவான் உசாதிய கக்க, நான் உங்கள் நண்பராக எடுத்துகிட்டு போகிறேன்னா உங்கள்கிட்ட நான் ஜெயிக்கவே முடியாது. அவங்க சொன்னாங்களாம், ஏடா நீ எதிரியாக இருக்கும்போது எனக்கு சேட்டை பண்ணும்போதே நான் உன்னை என்ன செய்யலை பக்கத்தில், நீ இப்போ நீ எனக்கு உன்னுடைய சூழ்ச்சியை வந்து இப்போ நீ நல்லவனாக மாறிட்ட, இப்போ எப்படி உன் நட்பு எனக்கு தேவையில்லை. ஒரு ஆள்கிட்ட நம்ம வந்து அவனுடைய நட்பு வைக்கிறாங்க, ஏதாவது ஒரு ஆதாயம் இருந்தால் தான் நம்ம நட்பு வைப்போம். நீ செய்தானா இருக்கும்போதே நான் உன்னுடைய திங்கிங் நான் பயப்படலை, இப்போ உன்னுடைய வேலை எனக்கு தேவையில்லைப்பான்ன உடனே, சரி நீங்கள் ஏதாவது என்கிட்ட கேள்வி கேளுங்களேன். உங்கள் கேள்வி எனக்கு எந்த இதுவும் தேவையில்லை. இல்லை உங்கள் குடும்பத்தை நீங்கள் இறந்த பிறகு உங்கள் குடும்பத்துக்கு என்ன நடக்குன்னு கேளுங்க. அவங்க முந்தையே நான் இறக்க போகிறேன், அதை பற்றி என் குடும்பத்துக்கு நான் இறந்த பிறகு என்ன நடந்தால் எனக்கு தெரியும்னு அவசியமே கிடையாதுப்பான்ட்டான். சரி எதுவும் கேட்க மாட்டீங்களா? சரி ஆதமுடைய பிள்ளைகளை எதை வச்சுப்பா நீ வழி கெடுக்கிற அப்படின்னு கேட்டான். ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க. 3 விஷயத்தை வச்சு தான் நான் வழி கெடுக்கிறேன். 3 விஷயத்தை. ஏன்னா இந்த விஷயத்தில் வந்து முக்கியமான இந்த ஷைத்தானுடைய தலைப்பிலிருந்து இந்த மக்களுக்கு தெரிய வேண்டிய மெசேஜ் என்ன, அதுதான் நான் முக்கியமாக நம்ம தெரியும். ஷைத்தான் என்ன சொன்னா, 3 விஷயம்தான் ஆதமுடைய பிள்ளைகளை எனக்கு வழி கெடுக்கிறது. ஒன்று கோபம் வந்துட்டுன்னா, ஒரு ஆளுக்கு கோபம் கொடுத்து அவர் மையத்தையே உயிராக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை இருந்தா கூட ஒரே நேரத்தில் வெடியை போட்ட மாதிரி அந்த கோபத்தை கொண்டு அவளை அமலே இல்லாமல் ஆக்கி போடுவேன். நீங்க பாருங்க, கோபத்தில் தான் கொலை நடக்குது, கோபத்தில் தான் டைவர்ஸ் நடக்குது, கோபத்தில் தான் நாங்கள் எத்தனையோ விஷயங்கள் என்ன செய்யறோம், அல்லாவை பற்றி தப்பா நினைச்சிடறான் நிறைய பேர். கோபத்தில் என்ன செய்யறேன், எனக்கு ஒன்றும் நடக்கலை, நான் ஆண்டவனே இல்லை அப்படின்னு சொல்லிடுறானா இல்லையா கோபத்தில். ஆக கோபத்துங்கிறது அவனை என்ன செய்யறோம், சுத்தமாக ஒரு மனிதனுக்கு கோபம் வந்துச்சுன்னா அவர் மையத்தை ஹயாத்தாக்குறமா ஈசா நபி பவராக இருந்தால் அவர் ஈஸியாக நாங்கள் அழைச்சிடுவோம், அவனை தூக்கி வீசிடுவோம் அப்படின்னா. அதே மாதிரி போதை ஒரு மனுஷனுக்கு வந்துட்டா, சின்ன பிள்ளைங்க பந்து அடிக்கிற மாதிரி அவனை ஈஸியாக நாங்கள் என்ன செய்யறோம், வழி எடுத்துருவோம், பந்தை தூக்கி அடிக்கிற மாதிரி அடிச்சிருவோம்.
மூணாவது கஞ்சத்தனம். கஞ்சனா இருக்கிறவன்ட்ட என்ன செய்வோம்? அவன் பணத்தை கம்மியாக காட்டுவோம், மக்கள் பணத்தை நிறைய காட்டுவோம். அதனால அவன் பணத்தை செலவு பண்ணாமல் அடுத்தவன் பணத்திலே ஆசையாக இருப்பான். அவன் ஜகாத்து கொடுக்க மாட்டான், அல்லாவுடைய கடமை நிறைவேற்ற மாட்டான், பஞ்சாயத்துக்கு துட்டு கொடுக்க மாட்டான், கஞ்சனா ஆயிடுவான் நிறைய. அதனால இந்த மூணு தான் நான் வந்து வழி கெடுக்கிறதுன்னு சொல்லி செய்தான் சொல்லி கொடுத்த செய்தியை அல்லாம வஹப் இப்னு முனப்பஹ் ரலியல்லாஹு நமக்கு சொல்லி காட்டுவாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்கள்லேயே ரசூலுல்லாஹ்வுடைய ரத்தத்தை குடிச்சவங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமயம் தன்னுடைய ரத்தத்தை எடுத்துக்கொண்டு கீழே கொண்டு ஊற்றிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. தெரியாமல் நக்கி நக்கி குடிச்சாங்க அந்த பாத்திரத்தை. ரசூலுல்லாஹ்வுடைய ரத்தத்தை நம்ம இப்படி கீழே போடுறது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லலை. சொல்லுவாங்க, அதனால தான் அஞ்சா நெஞ்சராக அப்படி ஒரு வீரம் அவங்களுக்கு இருந்தது. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் எவ்வளோ பெரிய அயோக்கியனாக கூட அவனுக்கு மிரட்டினது அவங்க தானே. 3 நாடை கைப்பற்றி எப்படி நெப்போலியன் பிரிட்டிஷ்காரனை இப்படி ஓட சில ஏரியாவில் விரட்டினாங்களே இல்லையா, இப்படி மைக்சூர், வேங்கை, திப்பு சுல்தான் எப்படி சில இந்தியாவில் சில மாநிலத்தை கைப்படுத்தினாங்களே இல்லையா தன்னுடைய பவரில். அதை மாதிரி பெரிய மாவீரராக இருந்தவர்கள் அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சமயம் ஹஜ்ஜுக்கு போனாங்க. குறைஷிகளில் சில பேரை கூப்பிட்டுட்டு ஹஜ்ஜுக்கு போனாங்க. போகும்போது ஒரு இடத்துல ஒரு மரத்தடியில் தங்கினாங்க, இறங்குனாங்க. ஒருத்தன் உட்காந்துருக்காங்க, கொஞ்சம் தள்ளி இருக்கீங்க. நம்ம ஒரு ஆள் பஸ்ஸில் ஏறுறோம், கொஞ்சம் சீட்டு கொஞ்சம் தள்ளி இருப்போம்ல, ட்ரெயினில் ஏறுறோம், ஆள் வந்துட்டா தள்ளி இருப்போம்லங்க. அவன் தள்ள மாட்டுங்க, அப்படியே செப்பும் அப்படியே மழை சிலை மாதிரி உட்காந்துருக்கான். அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு தலையாட்டினான், பதிலும் சொல்ல மாட்டேங்க, முணங்குறான். இவன் தள்ளி இருக்கீங்க, ஏங்க நீங்கள் யாருங்க? நான் ஒரு ஜின்னா, கையில் உள்ள முடியெல்லாம் எழிஞ்சிட்டு ஜின்னுன்னு சொன்ன உடனே அப்படியே காலை பார்க்குறேன், கால் வந்து கால்நடைகளுக்கு இருக்கிற மாதிரி, மிருக கால் இந்த ஆடு மாடுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. உடனே அவன் சட்டையை பிடிச்சேன், நீ ஜின்னுன்னா நீ மறைவால இருக்கணும், ஜின்களை அல்ல வெளியில் தெரிகிற மாதிரி படைக்கலை. நீ எப்படா என் கண்ணுக்கு தெரியவ? விடமாட்டேன்டா உடனே. நீ எப்படா என் கண்ணுக்கு தெரியலாம்? மிரட்ட வந்திருக்கே, எல்லாத்தையும் கண்ணுக்கு வெளியே தெரிஞ்சு முடியுமாங்க? அது ஜின்னுன்னவன அங்கேயே நிறைய பேருக்கு ப்ரெஷர் வந்து விழுந்துருப்பாங்க நிறைய பேர் நம்ம ஆட்களாம். ஆனால் ஜின்னுன்னவன சட்டையை பிடிச்சவன என் சட்டையை கொடுங்க போகணும், தப்பிச்சான் பிழைச்சான்னு ஓடிட்டான். இது அங்கே அந்த குறைஷிகள் அப்படியே பார்த்தாங்க என்ன நடக்குதுன்னு. எங்க அந்த மரத்தடியில் உள்ளால் எங்க ஓடுறாரு, அவர் ஜின்னுங்க, ஜின்னா அப்படின்னு கேட்டு அங்கே வானத்தில் உள்ளலாம் அப்படியே பயந்து உணர்வற்று கீழே விழுந்துட்டாங்க. கடைசியில் இவங்களை தூக்கி வச்சு நான் வாகனத்தில் வச்சு கை காலையெல்லாம் கட்டி மக்கால போகிற வரைக்கும் இவங்களுக்கு உஷாரே வரல. அந்த மைண்டிலேயே சொல்லுவாங்க, அல்லாமா அபு சுலைமானு தாரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு தபூக் சிரியாவினுடைய பகுதி, ரசூலுல்லாஹ் தபூக் யுத்தத்துக்கு போயிருந்தாங்கல்ல, சிரியா பார்டர், தபூக்குள்ள இருக்கும்போது ஒரு இடத்துல இறங்கி இருந்தாங்க. தங்கி இருக்கும்போது இவங்க இறங்கி இருக்கிறாங்க, அந்த வாகனத்தில் ஒரு கிழவன் ஏறி உட்காந்துருக்கான். இப்போ நம்ம ஒரு வண்டியை விட்டு வரணும் வைங்க, இன்னொருத்தங்க வண்டி ஒரு கிழவன் ஏறி உட்காந்து ஓங்கி போய் அடிச்சு, இவன் வண்டியில் நீ ஏறியா வந்து உட்காந்துருக்கேன் எப்பமா இல்லையா? அந்த வாகனத்தில் ஒரு கிழவன் உட்காந்துருக்கான், முடி வெள்ளை முடி, தாடி வெள்ளை முடி, தலை வெள்ளை முடி. ஷைத்தான் அது நல்லா தெரிஞ்சு போச்சுலங்க, பாம்பின் கால் பாம்பரியும் சொல்லுமா இல்லையா? ஞானிகளுக்கு தெரியும் யார் நல்லவங்க கெட்டவன். ஓங்கி போய் அவன் கிழவனை கீழே மலத்து கீழே இறங்கியா, ஏன் இதில் உட்காந்துருக்க சொன்னான். அவன் எப்படின்னா, சுபைர் இன்னைக்கு நைட்டு நான் என்ன பண்ணுறேன் பார், என் முடியினுடைய ஒரு முடிய உள்ளத்தில் நுழைத்தேன்னா உன்னை கிறுக்கனா ஆக்கிடுவேன். நான் அட போடாண்டா, நீயாவது என்னைய பைத்தியக்காரன் தான் ஆக்குறதாவும், நீ போடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அசால்ட்டா சொன்னாங்க, அப்படிலாம் செய்திடாதப்பா, நான் புள்ள குட்டிக்காரன்பா, என்னை எப்படிலாம் பண்ணிடாதப்பா அப்படின்னு அவன்கிட்ட போய் கெஞ்சலாம் இல்லை, இனி ஒன்றுமே என்னை பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜின்களுக்கு தாங்க எங்கெங்கே புதையல் இருக்குன்னு தெரியும். ஒரு சமயம் உமரு ஜைலை ரலியல்லாஹு தஆலான் இருக்காங்களே, யமன் நாட்டை சார்ந்தவங்க. அந்த மகான்கிட்ட ஒரு ஆள் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு, குடும்பமெல்லாம் ரொம்ப பெரிய ஆட்கள், நிறைய வருமானம் கம்மி, நான் ரொம்ப பணத்தட்டுப்பாட்டில் இருக்கேன்னு சொன்னவன சொன்னாங்களாம், உமரு ஜைலை ரலியல்லாஹு சொன்னாங்களாம், இந்த மலைக்கு போ, அங்கு ஒரு புதையல் இருக்கிறது, ஆனால் அதுக்கு ஒரு இஃப்ரீத் ஜின்னு காவல் இருக்கிறது. அந்த புதையலுக்கு அந்த மலையில யாருடைய காவல் இருக்கிறது? அந்த கஜானாவில் ஜின்னுடைய காவல் இருக்கு. அந்த ஜின்னிட்ட போய் சொல், முஹம்மது அதாவது உமரு ஜைலை சொன்னார், தனா இந்த இடத்த விட்டு நீ தள்ளு, எனக்கு தேவையை நான் எடுக்க வேண்டியிருக்கு, அது வரைக்கும் நீ தள்ளு அப்படின்னு சொல்லி நீங்க சொல் என்று சொன்னாங்க. போய் சொன்ன உடனே அந்த ஜின் நகண்டுட்டுங்க, எனக்கு தேவையான காசை எடுத்தேன், அதுக்கு பிறகு அதை கொண்டே நான் பெரிய பணக்காரன் ஆயிட்டேன்னு அந்த அந்த ஞானிட்ட கஷ்டத்தை சொல்லி வந்தாரா இல்லையா? ஜின்னிட்ட போய் பேச முடியுமா? அவங்க பேரை சொன்ன உடனே அல்ல எவ்வளவு பெரிய பவரை கொடுத்தான் பாருங்க. அதே போல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அபுல் ஹசன் தவாஷி புலா நகரில் வாழ்ந்தவர்கள்,
இஸ்லாமிய ஊர்களில் ஹுலா நகர்னு ஒரு ஊர் இருந்தது. அந்த ஊரில் ஹிஜ்ரி 748 வாழ்ந்த அபுல் ஹசன் தவாஷி ரலியல்லாஹு தாலான்னு இருக்காங்களே, இவங்களுக்கு ஒரு சீடரை ஒரு தவச்சாலையில் தனியாக தவம் இருக்க வச்சுருந்தாங்க. தனியாக குகையில் காட்டில் தவம் இருக்கும்போது ஷைத்தான் வர வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஷைத்தான் வந்து என்ன செய்தான், அந்த சீடரை போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தினான். சொன்னாங்களாம், குருவே என்னை ஷைத்தான் அந்த தவச்சாலையில் தவம் இருக்க விடாமல் ரொம்ப தொந்தரவு பண்ணுறான் குருவே அப்படின்னு அபுல் ஹசன் தவாஷி ரலியல்லான்ட்டு சொன்னோன்னு சொன்னாங்களாம், இனிமேல் வந்தா என் பேரை சொல்லி கூப்பிடு, நான் தானி இஸ்மி, என் பேரை சொல்லி அல, யா அபுல் ஹசன் தவாஷி, யா அபுல் ஹசன் தவாஷி என்று மகானவர்களேன்னு கூப்பிடு அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே அவன் அந்த மாதிரி வந்த உடனே அடுத்த நொடியில் அந்த தவச்சாலை வாசலில் போய் நின்னாங்களாம், பறந்து போய் நிற்கிற மாதிரி. கண்ட உடனே துண்டக்கானன் துணியக்காரன், ஷேக வந்துட்டாருன்னு துண்டக்கானன் துணியக்காரன் ஓட ஆரம்பிச்சிட்டான் என்று அல்லாமா யூசுப் நபகானி தன்னுடைய கிதாபில் எழுதி காட்டுவாங்க. அதே மாதிரி கேரளாவை சார்ந்த மகான் ஜெயினுத்தீன் மலபாரி தன்னுடைய இர்ஷாதுல் இபாதில் ஒரு செய்தி எழுதுவாங்க. அந்த காலத்தில் ஒரு வாலிபர், இன்னைக்கு என்ன வாலிபனா முடிய அங்கேருந்து முள்ளமன்றி மாதிரி, அதாவது அங்கே வாசி போலீஸ் பார்த்தவொடனே பிடிக்கிறான் அவங்கள, அந்த முடியை பார்த்தவொடனே. அந்த காலத்தில் அந்த வாலிபர்கள் எப்படிப்பட்ட அவுளியாக்கள். இன்னைக்குள்ள இந்த சமுதாயம், ஒரு நாடு இன்னைக்கு குட்டிச்சவர போகிறதும், காலேஜ் குட்டிச்சவரா போகிறதும், ஒரு ஊடு குட்டிச்சவரா போகிறதும் இன்னைக்கு யாரால? வாலிபர்களால தான். ஆனால் அந்த காலத்தில் வாலிபர்கள் தான். ரசூல்லா உகது போற வாலிபர்களுடைய யோசனை வந்து வெளியே போய் போர் செய்யணும் ஆசைப்பட்டதுனால ரசூல்லா உள்ளே இருந்து போர் செய்தா வெற்றி பெறலாம்னு சொன்னாங்க. ஆனால் வாலிபர்களுடைய கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஏன்னா அந்த வாலிபர்கள் எல்லாம் இரையச்சம் உள்ள வாலிபர்கள், உயிரை கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க அல்லாவுக்காக வேண்டி. இன்னைக்கு ஏதாவது பொண்ணை கூப்பிட்டு ஓடணுங்கிறான், நிறைய வாப்பாவது உமாவாகுது, நான் தேர்ந்தெடுக்காத தான் நீ கேட்டனுங்கிறான். எவ்வளோ பெரிய கேவலமான வாலிபர். ஒரு சாலிகான ஒரு வாலிபர் கூடையை வித்துட்டு போயிட்டு இருந்தார், அழகான வாலிபர். ஒரு வயசான பாட்டி, இங்கே வாங்க, ஒரு பங்களால இருந்து எங்கள் வீட்டுக்கு கூட வேணும் வாங்கன்னு கூப்பிட்டான். உள்ளே வந்தவன கதவை சாத்திட்டான். அப்புறம் அங்கேருந்து ஒரு குமரி பெண் வந்தது, கூட வேண்டாம் நீ தான் எனக்கு வேணும்னு. எங்க நான் அந்த மாதிரி ஆள் கிடையாதுங்க, என்னை விட்டுருங்க. நான் உடனே இல்லை விட மாட்டேன் உனைய. ஒரு பெரிய பணக்காரி அந்த அம்மா, பெரிய பங்களால இருக்கு. இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் பார்த்தா சிசிடி கேமராவில் பெரிய பெரிய பங்களால என்ன அட்டகாசம் நடக்குன்னு வந்துக்கிட்டே இருக்கு. அதை பார்த்தாலே நமக்கு சிசிடி கேமராவே பிடிங்கி போடுறேன்னு தோன்றுறது. அந்த மாதிரி அசிங்கங்கள்லாம் அதில் இருக்கு. அவ பாருங்க, கடைசியில் அவர் பார்த்தார், ஆகா நம்ம தப்பவே முடியாது போல தெரியுதுன்ட்டு எனக்கு உழுவு செய்ய தண்ணி தாங்கன்னு கேட்டார் அந்த அழகான வாலிபர். அவன் அம்மா சொல்லிச்சு, என்ன நீ புத்திசாலி நினச்சிக்கிட்டியா, இந்த ஒரு கொண்டு போய் கோட்டை சுவருக்கு மேலே கொண்டு தண்ணியை வையுங்கள், அப்போ தான் அவர் தப்பிக்க முடியாது. அந்த அம்மா என்ன சொல்லிச்சு, கோட்டையினுடைய சுவர் மேலே கொண்டு வைங்கன்னு. உடனே அவங்க என்ன செய்தார், ஆண்டவா நான் தப்பான ஒரு விஷயத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன், ஆனால் என் உயிரை கொடுப்பானே தவிர அந்த தப்பை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து 40 முழமா அந்த கோட்டையினுடைய மதில் சோறுக்கும் தரைக்கு எத்தனை முழம்? 40 முழம். ஆண்டவா நான் தப்பு பண்ண மாட்டேன், என் உயிரை கொடுத்தாலும் சரி அந்த பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லி கீழே விழுந்த உடனே மலக்குமார்கள் அப்படியே தோளில் பிடிச்சி, இப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து இறங்கும்போது யாருடைய தோளில் வந்து இறங்குவாங்க, சிவப்பு மன்னாராவில் வந்து இறங்குவாங்கல்லாங்க சிரியாவில், அதே மாதிரி 2 மலக்குமார்கள் அப்படி ஜம்ப் பண்ணி அவங்க தோலை பிடிச்சி அப்படி தரையில் கொண்டு வச்சாங்க. ஷைத்தான்ட கேட்கப்பட்டுச்சான், எப்பா அல்லாஹ் அகவைத்தஹு, அந்த வாலிபரை நீ கெடுத்திருக்கலாமே, நல்ல சந்தர்ப்பத்தை இருந்துச்சு, நீங்க வேற அவரு தன்னுடைய உயிரையே அழிக்க தயாரானவரை கைஃபான் நகவிய உக்கது பதில நப்சவு, தன்னையே அழிக்க நினைத்தவர், தன் உயிரையே கொடுக்க நினைச்சவரை நான் எப்படி அவரை நான் கெடுக்க முடியும்? பாருங்க, நாம ஒரு முடிவுக்கு வந்துட்டா செய்தான் தம் முடியை மாத்திடுவான். அது மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அல்லாமா இப்ராஹிமுல் மத்துபூலி சல்மான் பாரிசி ரலியல்லாஹு அடக்கப்பட்டிருக்காங்களே, அங்கே அந்த பக்கத்தில் அடக்கப்பட்டவங்க தான் மகான் இப்ராஹிமுல் மத்துபூலி ரலியல்லாஹு அன்ஹு. ஹிஜ்ரி 880 வாழ்ந்தவங்க. ஒரு நாள் இவங்க தன்னுடைய சீடரை தவச்சாலையில் வச்சிருந்தாங்க, தனியாக தவம் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க. சீடரை பார்க்க வர்றாங்க, ஷேக் வந்தால் மரியாதை கொடுக்கணுமா இல்லையா? சீடர் அந்த இடத்த விட்டு எழவே இல்லை, கண்டுக்கிறாம இருக்கிறார், சம்பந்தமே இல்லாமல் ஓரத்தில் உட்காந்துருக்கார். கேட்டாங்க, ஏப்பா நான் ஒரு குரு வந்திருக்கேன்பா, நீ கண்டுக்கிறாம இருக்கியப்பா. இப்போ அவர் சொன்னார், இப்போ நீங்களாம் எனக்கு தேவையில்லை. அந்த சிஷியர் என்ன சொன்னார், நீங்களாம் எனக்கு தேவை கிடையாது, ஏன்னா எனக்கு வேற ஆள், இந்த நான் தவம் இருக்கிற அந்த தவச்சாலையில் நைட்டு இந்த சோறு பிளக்குது. பிளந்த பிறகு அங்கேருந்து ஒரு பெரிய வயசானவர், பெரிய தலப்பாலாம் கட்டிட்டு ஒரு பெரிய பச்சை துணியோடு வர்றார். ஒரு ஆள் பெரிய தாடிலாம் வச்சிருக்கார். அவர் என்னை கையை பிடிச்சி சொர்க்கத்தையெல்லாம் சுற்றி காட்டுறார் நைட்டு.
அவர் இருக்கும்போது நீங்களாம் எதுக்கு அப்படின்ட்டார். விளங்கிட்டு, ஆகா செய்தான் விளையாண்டிட்டு போயிட்டான் இந்த ஆள்கிட்ட, தனியாக வச்சுட்டு வந்துட்டான் இந்த ஆள், செய்தான்லாம் சுற்றி காட்டாங்க, யாரோ சுவர் பழக்கிறங்கிறாரு. நைட்டு ஒருத்தன் வந்து, அப்படியாப்பா நாளைக்கு என்னையும் கூட்டு போப்பா நீ சொர்க்கத்துக்கு, அந்த கொஞ்சம் ஞானிகிட்ட சொல்லி அவர்கிட்ட சொல்லாதீப்பா, நானும் வரேன்னு சொல்லாதப்பான்னாங்க. அதே அன்னைக்கு நைட்டு அந்த வயசான சுவர் பிளந்தது. ஒரு வயசான ஆள் வந்தார், பார்க்க கம்பீரமாக இருந்தார், பச்சை துணியோடு இருந்தார், பெரிய தாடிலாம் வச்சுருந்தார். 2 பேரையும் கொண்டு போய் சொர்க்கத்தை சுற்றி காட்டினார். சுல்லா சொன்னாங்க, பிற்காலத்தில் தஜ்ஜால் வருவான், கையில் சொர்க்கத்தை காட்டுவான், ஆனால் சொர்க்க நினச்சி போனவங்க நரகத்தில் விழுவாங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? நரகத்தை காட்டுவாங்க, நரகத்தின் பயந்தவங்க அதை உள்ள மூமின்கள் விழுவாங்க, சொர்க்கமாக இருக்குன்னு சொன்னாங்களா இல்லையா? கடைசியில் அது ஒரு மந்திர சக்தியை கொண்டு மேஜிக் மாதிரி காட்டிட்டான். அந்த ஞானிக்கு தெரிஞ்சு போச்சு, இதில் ஒரு முடிவு தெரியணுன்ட்டு அங்கே உள்ள நின்று வந்த பிறகு சொன்னாங்களாம், லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னாங்களாம். அந்த இடத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் சாதாரணமாக நினைக்கிறோம், லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னதான் தாமதம். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல் நீ அப்படின்னு சொன்ன உடனே திடீர்னு அந்த செய்தான் பதாப உருகிட்டானா. செம்பு பாத்திரம் எப்படி உருகும் பாருங்க, ஈயம் உருகிரும்லங்க, நெருப்புல போட்ட ஈயம் உருகிரும்லவா. தாப கமாய தாப ரசாஸ், ஈயம் உருவது போல என்ன செய்யிட்டான், அப்படி உருகிட்டான், தண்ணியா போயிட்டான். இந்த சீடர் ஒரு குப்பையில போய் கிடக்கிறார், குப்பை தொட்டியில போய் கிடக்கிறார். அவர் சாக்கடை தண்ணி போகும்ல, பாத்ரூம் குளிச்சுட்டு போகும்லங்க, காவா போகும்லங்க, அங்க ஒரு இடத்துல உழுந்து கிடக்கார். சொன்னாங்களாம், இதே நிலையில நீ சொர்க்கத்தை காட்டுறான்னு சொல்லி இதே நிலையில இறந்திருந்தால் லகுந்த மினல் ஹாலிக்கு, நீ நாசமா போயிருப்போம், ஈமான் போயிருக்குன்னு சொன்னாங்க. ஆக எதுக்கு, அதனாலதான் ஒரு சிறந்த ஒரு ஞானிகளுடைய தொடர்பு நமக்கு இருக்க வேண்டும். இருந்த எந்த செய்தானும் நம்ம என்ன செய்ய முடியாது, பக்கத்தை வர முடியாது. முஸ்தபா அம்ருல் ஹல்வத்தி ரலியல்லாஹு இருக்காங்களே, இவங்களை பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். ஒரு நாள் கனவுல செய்தானை பார்த்தாங்க. செய்தானை கனவுல பார்க்குறாங்க, அதாவது கனவுல ஒரு ஆளை பார்க்குறாங்க, செய்தானை அவங்களுக்கு தெரியாது. கனவுல பார்க்குறாங்க, கால் அடியில் ஒரு அருவருப்பான தோற்றம் உள்ள ஒருத்தன் உட்காந்துருக்கான். அப்போ அவங்க பார்க்கவே அசிங்கமாக இருக்கு. அப்போ உடனே கனவுல ஒரு ஆள் சொல்கிறாங்க, இவன் யார் தெரியுமா? தெரியலையே, இவன் தான் இப்லீஸ். இவன் உங்களை விட்டு போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆமாம். ஆயத்தில் குர்சியை 3 தடவை ஓதுங்க, குலுல்லா சூறாவை 3 தடவை ஓதுங்க, அவன் போயிடுவான், அவன் காலடி இருக்க மாட்டான். 2வது தடவை ஓதும் போதே முழிச்சிட்டேன். முழிச்சு பார்க்குறான், நைட் கனவுல பார்த்தவன் நினைவிலே உட்காந்துருக்கான் காலடியில். மீதி உள்ள பகுதியை கன்னியூ பண்ணேன். 2 தடவை தானே ஓதியிருக்கேன். 3வது ஓத ஆரம்பித்தேன். ஓதும் பொழுது குல்லமா கரது ஓத 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 அப்படி சிரித்து கொண்டே போனான். வளம் எபக் லகு அசருன், தடையமே இல்லாமல் அப்படியே புஷ்ஷுன்னு என்ன செய்யிட்டான், அணைஞ்சு. திடீர் நெருப்பு அணைஞ்சு எப்படி ஆயிரும், நெருப்பு பெருசாக எரியும், திடீர் ஊதி அணைச்சா காணா போயிரும்லாங்க. ஆக 3வது ரவுண்டில் ஓதும் போது அப்படியே சிரித்து காணா போயிட்டான் அப்படின்னு சொல்லி முஸ்தபா கல்வத்தி ரலியல்லாஹு தஆலானு சொல்லி காட்டுவான். அல்லாமா இப்ராஹிமுல் ஹவாஸ் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது ஒரு முறை, அவங்கள்ட்ட இப்னு ஜியாதுங்கிற ஒரு மாணவர் கேட்டாரு, குருவே நீங்க காடு மலைகள் எல்லாம் தவம் செய்திருக்கீங்க, நீங்க கண்ட காட்சியிலேயே ஆச்சரியமான காட்சி எது இருந்தா சொல்லுங்களேன் குருவே. சொன்னாங்க, நான் ஒரு சமயம் தனியா ஒரு மலைப்பகுதியில் படுத்து கிடந்தேன். செய்தான் வந்து எனக்கு ஓங்கி எனர்ஜிதான் வந்து சொன்னான், கும் மின் ஹாஹுனா, இந்த இடத்த விட்டு எழுந்து போ அப்படின்னு மிரட்டினா. போக முடியாதுடா, போக முடியாது, எழலைன்னா மிதிப்பேன் அப்படின்னு சொன்னான். காலால் மிதிப்பேன், ஒரு சீஃபுக்க உன்னை காலால் மிதிப்பேன் அப்படின்னு சொன்னான். மிதிச்சு பாடுறா, நீ மிதிச்சு பாரு. காலை தீக்கி என் மேலே வச்சான், ஒரு கர்ச்சீப் மாதிரி தான் கடந்துச்சு. இன்னைக்கு ஒரு குழந்தை வெயிட்டு கூட கிடையாது, ஒரு குழந்தை வெயிட்டு கூட நம்ம நெஞ்சில் போட்டு தூங்குவோம் நம்ம, பார்த்துருக்கீங்களா? அவன் காலை தீக்கி வைக்கும்போது எப்படி இருக்கு, ஒரு கயிற்சிப்பு, ஒரு சின்ன கைத்துண்டு மாதிரி தான் இருந்தது. அவனுக்கே விளங்கி போச்சு, ஆகா நமக்கு வீரியம் இல்லையே, நமக்கு ஆண்மை இல்லாமல் போச்சே, இப்ராஹிமுல் ஹவாஸ்ட்டு நமக்கு ஆண்மை இல்லாமல் ஆயிட்டமே அப்படின்ட்டு. நீங்கள் யார் வலியுல்லாவா கேட்டான். அவனே கேட்டான், அவனுக்கே விளங்கி, நீங்கள் வலியுல்லாவா தெரியாத மாதிரி கேட்டான். ஆமாம். உங்கள் பேர் என்ன? இப்ராஹிமுல் ஹவாஸ். தெரியும் எனக்கு அப்படின்னா. உங்களுக்கு பழம் சாப்பிட்றீங்களா என்ன கேட்டான். உங்களுக்கு ஹலாலான உணவு ஒன்று வச்சுருக்கேன், ஹராமான உணவு என்கிட்ட இருக்கு, உங்களுக்கு எது வேணும்? மீனவர்கள் ஒருத்தருக்கு ஏமாற்றிட்டு இருந்தால் அவன்கிட்ட ஏமாற்றி மீனை வாங்கிட்டு வந்துட்டேன், அந்த ஹராமான மீன் வேணுமா? இவ்வளோ ஹலாலான மலையில் மாதுளம்பழம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அவங்க அந்த மாதுளம்பழம் வேணுமா? பழம் சாப்பிடுங்க. மிதிப்பேன் அடிப்பேன்னு சொன்னவன் எதை கொடுக்குறான்? பழம் சாப்பிடுங்க, ஹலாலான பழத்தை சாப்பிடுங்க, உங்களுக்கு ஹராமான மீன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கிஃப்ட் கொடுத்துட்டு போனான்னு சொல்லி, இது நான் கண்ட என் ஆன்மீக பயணத்திலேயே
ரொம்ப அபூர்வமான பயணம் என்று என்ன செய்வாங்க சொல்லி காட்டுவாங்க. அதே மாதிரி வஹப் இப்னு முனப்பஹ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, முற்காலத்தில் உள்ள இஸ்ரவேலர் காலத்தில் உள்ள ஞானியினுடைய ஒரு செய்தியை சொல்லுவாங்க, அற்புதமான செய்தி. அந்த காலத்தில் ஒரு பெண்ணுக்கு ஷைத்தானுடைய கோளாறு பிடித்தது. கல்யாணம் முடிக்க வேண்டிய பொண்ணுக்கு அந்த மாதிரி இருந்தால் யாருக்கு தான் கவலை இருக்காது. அந்த பொண்ணுடைய தகப்பன் ஒவ்வொரு பெரிய ஆட்களையெல்லாம் ஓதி பார்க்க கூட்டு போனேன், போவே இல்லை. கடைசியில் சொல்லப்பட்டது, இந்த மகான் ரொம்ப சிறந்தவங்க அந்த காலத்தில், இவங்கள்ட்ட போங்க, உங்களுக்கு அந்த பெண்ணுடைய ஷைத்தான் அவர் எடுத்து வான்னு சொன்ன உடனே நான் அவங்கள்ட்ட போனேன். சொல்லி இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட போய் கேட்கல, உங்கள்கிட்ட நான் வந்திருக்கேன், நீங்கள் தான் அதை குணப்படுத்தணும்னு சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, நான் குணப்படுத்துறது பிரச்சனை இல்லை, ஆனால் ஊரில் உள்ள அவ்வளோ பேய் பிடிச்சவனங்க நம்ம வீட்டில் வந்து நிற்பான். நம்ம குணப்படுத்திட்டு ஊரில் உள்ள அவ்வளோ பேய் உள்ளவங்க வந்து நிற்பான். எங்கள் டாக்டருக்கு காசு, பேய் ஓட்டுறது அவ்வளோ பேர் வந்துடுவாங்க, எனக்கு ஓதி பாருங்க, எனக்கு ஓதி பாருங்க, சும்மாவே ஓதி பாருங்கன்னு நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க. அது இலவசமாக பண்ணுறதுனே. அதனால் நீ யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணு, நான் உனக்கு ஓதி உன் பிள்ளைய ஷைத்தான் எடுக்கிறேன்னா. நான் யார்ட்டையும் சத்தியமாக யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், என் பிள்ளைய என்னுடைய ஷைத்தான் கோளாறு இந்த மகான் தான் எடுத்தாங்கன்னு. உடனே அந்த ஷைத்தான்ட்ட சொன்னாங்க, வெளியே போன்னா. வெளியே போக மாட்டேன், ஒரு கண்டிஷன், அப்படி வெளியே வர்றாந்த உங்கள் உடம்புல தான் ஏறுவேன்னா. பரவாயில்லை ஏறுப்பா. தன் உடம்புல ஏற்றிக்கிட்டாங்க, ஓதிக்கிட்டு அந்த தன் மேலே ஊதுனாங்க. தற்காப்பு சில துவாக்களை ஓதுனாங்க. ரசூல்லா சொன்னாங்களா இல்லையா? ரசூல்லா ஓதும் போது உடம்புல கையெல்லாம் ஏன் உடம்புல ரசூல்லா தேய்ச்சாங்க. உள்ளவது பிறப்புனாசு ஓதி எவருமாங்க ஷைத்தானுடைய அத்தனை சேட்டையும் அந்த சூறால இருக்குல்லாங்க. அதனால் உச்சிலேருந்து உள்ளங்கால வரைக்கும் ரசூல்லா தேய்ச்சிட்டு படுத்தாங்க. ரசூல்லாவுக்காக நமக்கு தேய்க்கணுங்கிறதுக்கு தான் அதை ரசூல்லா அப்படி செய்தாங்க. அது ஒரு ஆத்ம பயிற்சி, எக்ஸசைஸ் பண்ணுறதை வச்சு உடலுக்கு ஆரோக்கியம். ஷைத்தான் நம்ம உள்ள நுழையாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒரு பயிற்சி செய்யணுமா இல்லையா? அப்போ உடனே என்ன செய்தாங்க, வெளியே உள்ள தற்காப்புக்காக உள்ளே தற்காப்பு துவா ஓதிக்கிட்டாங்க. அவனை செயலிழக்க வச்சுருந்தாங்க. 7 நாள் தொழுவ ஆரம்பித்தாங்க, சாப்பிடாம தொழுதுகிட்டே இருந்தாங்க. உடனே அவங்க சொன்னான், தவ வலிமையை தாங்க முடியாமல், நீங்கள் சாப்பிடுங்க, நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கீங்க, சாப்பிடுங்க. அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, வாயப்போத்து உனக்கு தேவையில்லை அப்படின்ட்டான். 100 வாரம் கழிச்சு, சாப்பிடுங்களாங்க, ரொம்ப பலகீனமாகிடுங்க, சாப்பிடுங்க. நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு சாப்பாடுலாம் தேவையில்லை, இப்போ என்னையை வெளியே விடுங்க. உங்களை வெளியே விட மாட்டேன், நான் உங்கள் உடம்பு உள்ளே இருந்தே நான் உங்களை கொன்றுவேன் அப்படின்னு. முடிஞ்சாச்சு, இப்போ என்னையை வெளியே விடுங்க. நீ வெளியே விடுவேன், ஆனால் திரும்ப அந்த பிள்ளைகிட்ட போய் 2ஆமே உள்ளே ஏறிடுவேன் நீ. அப்போ அவன் சொன்னான், சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு மனிதன்னா அலர்ஜி. ஏன்னா மனுஷன்னா யாருன்னு பார்த்துட்டேன், நீங்கள் பண்ண வேலையை வச்சு என்ன செய்துட்டேன், மனுஷன் எப்படிப்பட்டவங்கிறத என்ன தெரிஞ்சுட்டேன். யாரை கண்டாலும் பயப்படுவேனே, யாரை கண்டாலும் பயப்பட மாட்டேன். ஆனால் யாரை கண்டா எனக்கு பயம் வந்துடும். மனுஷனை கண்டா பயப்படுவாங்க, ஆனால் உங்கள்கிட்ட கிடந்து நான் அந்த பாடுபட்டுட்டேன் இப்போ. அதனால நீ மனுஷன் கண்டு யார் உடம்புலையும் ஏற மாட்டேன், என்ன வெளியாக்கன்னு சொன்ன பிறகு அந்த மகான் வெளியாக்கினார்கள் என்று அல்லாமா இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 500 பேர்கள் எழுதியிருப்பாங்க தன்னுடைய உயூனுல் ஹிகாயாத், ஞானிகளின் அந்த அறிவு, அந்த நீரோடை, ஞானிகளின் நீரோடை என்று கிதாபில் எழுதி காட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்லாமிய வரலாறுல நிறைய சொல்லலாம். ஷைத்தான்களை அடக்கி ஆண்டவர்கள். சுலைமான் நபியில் ஒரு சுலைமான் நபியை மட்டும்தான் நபிமார்களை பார்க்கலாம். ஆனால் 1000 சுலைமான் நபியை ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தில் வலியுல்லாக்கள் கோலத்தில் நீங்கள் பார்க்க முடியும். ஜின்களை அடக்கி ஆண்டவர்களை. இந்த பெருமையெல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு தான் பேசுறார். இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் ஒரு ஆலிம்னா பாப்பா அம்மாக்கு தானேங்க பெருமை, பாப்பா அம்மாக்கு தானே பெருமை, அது நம்ம பெருமை. அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கு தான் அது பெருமை பேசுறார். ஒரு சமயம் இதே மாதிரி அல்லாமா இப்னு ஜௌசி எழுதியிருப்பாங்க, ஒரு இறைநேசர் என்ன செய்தாங்க, ஷைத்தானை பார்த்தாங்க. ஷைத்தானை பார்க்கும்போது இடுப்பில் என்ன செய்தான், ஒரு கயிறு கட்டியிருந்தான். அந்த கயிறில் நிறைய பாத்திரம், அந்த குறத்தையெல்லாம் பாருங்க, நிறைய பாத்திரங்களை வயிற்றுல தொங்க விட்டுருப்பாங்க. பத்திரிக்கைலா நிறைய குறத்தைகள் தொங்க விட்டுருப்பாங்க. இது மாதிரி கயிறு கட்டி பாத்திரத்தை தொங்க விட்டுருந்தான். அப்போ அந்த ஞானி கேட்டார், என்னங்க எதுக்குங்க பாத்திரம்? இல்லை துறவியே, எனக்கு பொழப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை, எனக்கு பசி வந்தால் ஏதாவது ஒரு பறவையை பிடிச்சி அறுப்பேன், இந்த பாத்திரத்தை வச்சு சாப்பிடுவேன், அதுக்கு தான் அந்த பாத்திரம். நல்லா இருக்க, எனக்கு ஒன்று செய்தாங்களேன். அவன் நல்லவன் நினச்சி கேட்டான். நல்ல பாத்திரம், சூப்பர் பாத்திரம் செய்து தரங்க ஞானியே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். இந்த மகானவர்கள் ஒரு வீட்டு வாசப்படி வழியாக நடந்து போகிறாங்க. வாசலில் ஒரு பொண்ணு நின்றுக்கிட்டு இருக்கு. அந்த அம்மா சொல்லுது, உள்ளே வாங்க. என்னான்னு, உங்களுக்கு எழுத படிக்க தெரியுமா? தெரியும். என் மாப்பிள்ளைகிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு, கொஞ்சம் படித்து தந்துட்டு போங்களேன். படித்து தரேன்னு. உள்ளே வாங்கலேன், உள்ளே வீட்டுக்குள்ளே வாங்கலேன். வெளியே இருந்தே படிக்கிறதுல உள்ளே வாங்க. அந்த அம்மா வேற விஷயத்துக்கு கூப்பிடுது. உள்ளே போய் படிக்க கூப்பிடல, கதவை சாத்திட்டு தப்பான விஷயத்துக்கு கூப்பிடுது அந்த அம்மா. நான் அந்த மாதிரி ஆள் கிடையாதுமா, ஏன்னா என்னை வெளியே விடமாட்டேன். உடனே சொல்லி பேய் மாதிரி ஒரு ஆக்டிங் பண்ணார்.
திடீர்னு பேய் வந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணாருங்க. சைத்தான் கோளாறு ஏற்பட்ட மாதிரி கிறுக்கு பிடிச்சிட்டு இருந்தாலும் கதவை திறந்து கொடுக்கப்பா, இல்லை நம்மளை அடிச்சு கொண்டு போறான், என்ன பைத்தியம் கொண்டா கேஸ் ஆகாது, திறந்து விட்டாங்க ஆளை. அப்புறம் சைத்தான் அவர் பார்த்தாராம் அந்த ஞானி. சிரிக்கிறதுக்காக சொல்லலைங்க, அதில் உள்ள ஞான தத்துவத்தை எடுத்து பாருங்க. சைத்தான் அப்புறம் பார்த்தாரன், சைத்தான் கண்டுக்கிறாம போனானா. என்னங்க ஒரு ஆர்டர் பண்ண நாங்கள் நல்ல பாத்திரம். ஆமாம் ஒரு பாத்திரம் பண்ணேன், ஆனால் உங்கள் பைத்தியத்தினால அந்த பாத்திரத்தில் உங்களை போட முடியாமல் ஆயிட்டாங்க அப்படின்னு. என்ன சொன்னானா, உங்களுக்கு அப்படின்னு என்ன அர்த்தம், உங்களை அந்த விபச்சாரத்தில் உள்ள நுழையலான்னு பார்த்தேன் பாத்திரத்தை கொண்டு வந்து, உங்களுக்கு ஏற்பட்ட பைத்தியங்கிற ராஜதந்திரத்தினால ஆன்மீக பலத்தினால நீங்கள் அந்த பாத்திரத்தில் உங்களை போட விடாமல் ஆயிட்டு அப்படின்னு சொல்லி கண்டுக்கிறாம போனாங்க. ஆக சைத்தானை மூஞ்ச கரிய பூசிய மகான்கள் அவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுத்தான். யமன் நாட்டிலே முஹம்மது இப்னு அலியுல் அஷ்கல் யமனி பெரிய மகான், அவங்களுடைய வாப்பா இருக்காங்களே அலி, முகமது இப்னு அலியுல் அஷ்கலுக்கு அலிங்கிறது அவங்க வாப்பா பேர். ரெண்டு பேர் வாப்பா மகன், ரெண்டு பேருமே ஞானி, ரெண்டு பேருமே அவுலியாக்கள். அவர் சொன்னாங்களா, அந்த முகம்மதுங்கிற அந்த அலிங்கிற மகான் கனவுல சைத்தானை பார்த்துருக்காங்க. சைத்தான் சொல்லியிருக்கான், உங்க மகன் இருக்காரே முகம்மது, நம்ம முகம்மது கேமரா எடுத்துட்டு இருக்காரு, எந்த முகம்மது ஆன்மீகவாதி ஆகிட்டார். அது மாதிரி உங்க முகம்மது இருக்கார், உங்க மகன் முகம்மது இருக்கார, அவரை எதிர்கொள்றதுக்கு யா பக்கி சட்ட மேதையே வலதுக்க முகம்மது, உங்க பையன் முகம்மது இருக்காரே மாலி தாக்கத்துல்லி, அவரோடு மோத எனக்கு சக்தியே கிடையாது. வலா அஹுதுர் மஜ்லிஸன் யஹ்லுருஹு, அவர் ஒரு சபையில் இருந்தாலும் நான் அங்கே வரவே மாட்டேன். உங்க பையனுக்கு அவ்வளோ பவர் அப்படின்ட்டு யார்கிட்ட கனவுல சொல்றான், அந்த மகானுடைய வாப்பா முகமது இப்னு அலியுல் அஷ்கல்கிட்ட சொல்றான். பாருங்க எப்படிப்பட்ட விஷயம் பாருங்க. அதே மாதிரி மக்காவில் இருக்கக்கூடிய பாக்கியமான ஒரு குடும்பம் தான் இன்னைக்கு ஹத்தாது ராத்தி விரும்புறாங்க. ஹத்தாதி பாலவி குடும்பத்தினர்கள் எழுத மசாயிகுமார் எழுதுறாதானங்க நீங்க ஹத்தாது ராத்தி. அதனுடைய மசாயிகுமார்கள் ஒருவராக இருக்கக்கூடிய அலி இப்னு உஸ்தாதுல் ஆலம் சொல்லுவாங்க, அவங்க ஈராக்கிலே திரியம் நகரில் வாழ்ந்தவங்க. திரியம் நகரில் ஒருத்தன் ஊரில் ஒருத்தனை பேயனை ஆக்கிட்டு தான் ஒருத்தன் ரெண்டு ஷைத்தான்களை வசப்படுத்தி வைத்து கொண்டு எல்லாரையும் மிரட்டிட்டு இருந்தான். அவனை பார்க்க போகலன்னா பணக்காரன் புள்ள கையில் வச்சிருந்தான், அவனை பார்க்க போகலன்னா அவனே பேயை வச்சு கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி நிறைய பேர் அவனுக்கு அடிமையாக இருந்தாங்க. அவனை பார்க்க போயிட்டு இருந்தாங்க. மகான் அலி இப்னு அந்த அலி இப்னு உஸ்தாதில் அவங்க மட்டும் போகலை. அதனால அவங்கள விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருந்தான் அவன். உடனே அவங்க சீடர் ஒரு நாள் ஷேக்கை பற்றி தப்பாக பேசும்போது பலார்னு அரைச்சிட்டாங்க. யாரை பற்றிடா பேசுகிற, உன்னைய பார்க்க வரலன்னா எங்கள் ஷேக்கு உங்க மட்டமான ஆளா, உன்னைய பார்க்க வந்தவன்னு உன்னை பயந்து வரனா, என் ஷேக்கு உன்னை பயந்து வந்து பார்க்க வரணுமா, நீ என்ன பேயை வச்சு என்ன பண்ணுவ நீ அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டாங்க. அடிச்சுட்டு அவருக்கே பயந்துட்டீங்க, நம்மளை பேயை வச்சு கொண்டுருவானோ, அவன் தெரியாமல் உணர்ச்சி வசப்பட்டு அடிச்சு போட்டோமே. மகான் பள்ளியாசலில் தொழுதுட்டு இருந்தாங்க. அலவி இப்னு உஸ்தாதுல் ஆலம்கிட்ட வந்து சொன்னாங்க, குருவே உங்களை பற்றி தப்பாக பேசினா அந்த சிசியருக்கு பேர் ஈசா இப்னு அம்ரு, அடிச்சிட்டேன், எனக்கே பயமாக இருக்கு. சொன்னாங்களா, ஒன்றும் பண்ண முடியாது, லா பாஸ் அலை, பயப்படாத போனாங்க. இல்லை பயமாக இருக்குது, நான் அங்கேயே உட்காந்துக்கிறேன், உங்கள் தவச்சாலையிலே உட்காந்துக்கிறேன், அப்படி உட்காருன்னாங்க. இப்போ அவருக்கு அந்த இடத்த விட்டு பயமாக இருக்கு. உடனே எழுஞ்சாங்க, ஒரு கதவை போய் அப்படியே அசைச்சாங்க. திடீர்னு பறவை சத்தம் போடுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. இன்னொரு கதவை போய் வந்து அசைச்சாங்க, அங்கே ஒரு பறவை சத்தம் போடுற மாதிரி சத்தம் கேட்டு. சொன்னாங்க, ரெண்டு சின்ன செத்துட்டான், ரெண்டு சின்னையும் சாவடிச்சிட்டேன், போ நீ பயப்படாத, இந்த சின்ன வச்சு தானே உனைய கொண்டுருவான் பயந்த, அந்த சின்னையை சாவடிச்சிட்டேன்னு சொன்னாங்க. உடனே அப்படியே பிளாஷ் இந்த நியூஸ் எல்லாத்துக்கும் போய் பரவ ஆரம்பிச்ச உடனே அவன் ஓடியே போயிட்டான். பெட்டி சட்டிலாம் தூக்கிட்டு ஓடிட்டான். ஆஹா மகான் நம்ம சின்ன கொண்டு போட்டாரு, இனிமேல் நம்ம ஏமாற்ற முடியாது மக்கள்னு சொல்லிட்டு அலவி இப்னு உஸ்தாதுல் ஆலம் அவர் இருக்கிற ஊர்ல இருக்கக்கூடாது என்று அவன் ஊரை விட்டே காலி பண்ணி ஈராக்கை விட்டே ஓடினான்னு சொல்லி வரலாற்றை எழுதி முடிப்பான். எப்படிப்பட்ட விஷயங்கள் பாருங்க. அது மாதிரி நீங்க மிஸ்ர் நாட்டில் இருந்த மாபெரும் ஷேகுமார்களில் ஒருவர் தான் அபுல் ஹசன் இப்னு குலாய் மிஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு. அபுல் ஹசன் இப்னு குலாய் சொல்லுவாங்க, நான் ஒரு நாள் ஒரு சூடான் நாட்டில் அரஃபா அரஃபாவுடைய இரவு பாக்கியமான இரவு, எல்லா இடத்துலையும் திக்ர் நடக்குமா இல்லையாங்க அரஃபா இரவு. அப்போ அந்த அரஃபா இரவுல உட்கார்ந்துருந்தேன், எல்லாரும் திக்ரு துவா செய்துக்கிட்டே இருந்தோம். ஷேக்கு சொல்றாங்க, நாங்கள் திக்ரு துவா அழுதுகிட்டே இருந்தாங்க மக்கள். இந்த சமயத்தில் ஒரு அழகான ஒரு வாலிபர் வந்தார். அழகான ஒரு சட்டை வேட்டி உடுத்து ட்ரெஸ்ஸு போட்டிருந்தார். அழகான முகம், அழகான குதிரை. வேடிக்கை நிறைய பார்ப்போம் தெரியுமா சில நேரத்தில். அது மாதிரி மக்கள் அந்த அழகை பார்த்த உடனே திக்கரை விட்டுட்டாங்க, துவாவை விட்டுட்டாங்க, அரபா இரவுங்கிறத மறந்துட்டாங்க, அவனை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ நான் சொன்னேன், இவன் செய்தானா இருப்பான் போல தெரியுதே, இவன் எவ்வளோ பேரும் இபாதத்தினுடைய மூடில் இருந்தாங்க, அவ்வளோ பேரும் இவன் கெடுத்துட்டானே, இவன் செய்தானா இருப்பானோ அப்படின்னு நான் பயப்படுறேன்னு சொன்னேன்.
பட்டுன்னு அவன் குதிரையோடு பூமியில அல்லாஹ் உள்ள இழுத்துட்டான் அவனை. உண்மையிலே அது உண்மையாகிட்டு பத்தியலா. ஆக இந்த மாதிரி அழகான தோட்டத்தில் வந்து அதனால யாரோ அழகா வந்து இவங்க செய்தான் நினைச்சிடாதியோ, பிறகு அவர் போய் அடிக்க வந்துட போறாரு. இப்போ எதுக்கு சொல்றேன்னா, இது மாதிரி நூறு முகமதுல் பத்வானி நக்ஷபந்தியா தரீகாவினுடைய ஹலீஃபாவாக திகழக்கூடிய ஹிஜ்ரி 1135 வாழ்ந்த நூறு முகமதுல் பத்வானி ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்களே, அவங்கள்ட்ட ஒரு அம்மா வந்து சொல்லிச்சு, என் பிள்ளைய ஒரு ஷைத்தான் ஜின்னு கடத்திட்டு போயிட்டு, அந்த ஜின்னு அந்த ஜென்னிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக நான் எத்தனையோ முயற்சிகள் எடுத்த, நடக்கலன்னு. ஷேக் அப்படியே குனிஞ்சு இருந்தாங்க, கொஞ்ச நேரம் குனிஞ்சு இருந்தாங்க. குனிஞ்சு எந்திரிச்சு சொன்னாங்க, இந்த சமயத்தில் அந்த புள்ள உங்கள்கிட்ட வந்துடும் சொன்னான். ஒரு டயத்தை சொன்னான், இந்த டயத்தில் ஒரு இடத்துல வந்துடும் சொன்னான். கரெக்டாக அந்த டயத்தில் வந்துடுச்சு. அந்த பெண்ணிட்ட எல்லாரும் பேட்டி எடுத்தாங்க, எங்கே இருந்த, எப்படி வந்த அப்படின்னு கேட்டான். உடனே அந்த பெண்ணு சொல்லிச்சு, நான் பாலைவனத்தை ஜெயித்தாங்க வந்து பாலைவனத்தை கூட வச்சிருக்கு, நான் பாலைவனத்தில் இருந்தேன், ஒரு ஷேக் வந்து என் கையை பிடிச்சி நினைச்சுதாங்க, அப்படியே கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க, அது மட்டும்தான் எனக்கு தெரியும் சொன்னாங்களா இல்லையா? ஆக இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி அல்ல. அல்லாமா அபூபக்கர் இப்னு கவாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஈராக்கிலே சபானியா நகரத்தை சார்ந்தவங்க. ஈராக்கில் நிறைய ஊர். சபானியா நகரில் ஹிஜ்ரி 613 வாழ்ந்த அபூபக்கர் இப்னு கவாம் ரலியல்லாஹு இருக்காங்களே, ஷைத்தானுடைய சங்க பிடிச்சாங்களாம். மரியாதையை களிமா சொல்றானே அவன் நிறைய தடவை நம்ம நெஞ்சு கழுத்தை பிடிச்சி அமுக்குவான், பார்த்திருக்கீங்களா? நம்ம தூங்கும் போது நிறைய நேரத்தில் ஷைத்தான் கழுத்தை பிடிச்சி அமுக்கிறத பார்க்கலாம் சில இடத்துல. அவன் கழுத்தை பிடிச்சி கணக்க அவன் கழுத்தை பிடிச்சி நெரிச்சாங்க. களிமா சொல்லுடா, நீ மட்டும் சொல்லக்கூடாது, கழுத்தை விடுங்க, நீ களிமா சொல்ற, நீ மட்டும் இல்லை, உன் குடும்பமே, உன்னுடைய வகைராக்கள், அவன் கோடிக்கணக்கான சந்ததிகள் இருக்கான் ஷைத்தான்ல, அவங்க பிடிச்சது அவங்க ஏரியா ஷைத்தான. உடனே ஷைத்தான உடனே ஏரியா, அதில் நிறைய கிளையிலங்க. அது மலக்குமார்கள் எண்ணிக்கை நம்மளால் அறிய முடியுமா? அதே மாதிரி ஷைத்தான் எண்ணிக்கை நம்மளால் அறிய முடியாது. ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு ஷைத்தானாலே கோடிக்கணக்கான மக்கள் உலகத்தில் இருக்கான். ஆக அவன் ஷைத்தானுடைய அந்த வகைராக்களை எல்லாம் களிமா சொல்ற அளவுக்கு கழுத்தை பிடிச்சி நெரிச்சாங்களாம் அபூபக்கர் இப்னுல் கவாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. எவ்வளோ பெரிய ஷைத்தானையே முஸ்லீம் ஆக்கிற ஒரு பாக்கியமான ஆட்கள் எல்லாம் இருக்கிறாங்க வலிமார்கள். அதுபோல மிஸ்ர் நாட்டிலே 12வது நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள், 1200 வாழ்ந்தவர்கள் அப்துர் ரஹ்மான் புஜைரிமி. புஜைரிமிங்கிறது ஈராக்கில் ஒரு ஊருக்கு பேர், மிஸ்ரில் ஒரு ஊருக்கு பேர் புஜைரிமி. அந்த ஊரில் ஒரு ஆளுக்கு பொஞ்சாதிக்கு திடீர்னு ஷைத்தான் கோளாறு. எப்பவும் பார்த்தாலும் அந்த அம்மாவுக்கு ஒரு மாதிரியே வெட்டு இந்த வலிப்பு மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும், ஷைத்தானுடைய கோளாறுனால. பார்த்தாரு, சரி ஷேக் அவர்கள் தந்தூரா நகரில் இருக்கிறாங்க மிஸ்ரில், நாம் நம்முடைய மனைவியை கூப்பிட்டுட்டு என்ன பல சியாரத்துக்கு வராங்களா இல்லையா, ஏதோ உடம்பு சோம்பு இல்லைன்னா அது மாதிரி நம்ம தந்தூரா நகருக்கு போவோம். அவர் இருக்கிற ஊர் நாபிலஸ் ஊரில் இருந்து தந்தூரா நகருக்கு போகும்போது பாதையிலே 2வது வந்துட்டு, பயணம் செய்து போகும்போதே வழியிலே காட்டுப்பகுதியில் இருக்கும்போது திரும்பி 2வது அம்மாவுக்கு விட்டு மாதிரி ஷைத்தான் கோளாறு வந்துருச்சு. என்ன தோணுச்சே தெரியல, திடீர்னு அந்த நிலையிலேயே மனைவியோடு அங்கங்க பார்த்தார், ஆள் இருக்கா, ஆம்பளை இருக்காங்களா, ஆள் நடமாட்ட காடு யாரும் இல்லை, மனைவியோடு அந்த கோளாறு ஏற்பட்ட நேரத்திலேயே மனைவியோடு கூட்டிட்டார், உடலுறவை கொண்டுட்டாருங்க. நம்மளாம் பயந்துருவோம், எப்படி ஷைத்தான் நம்மளை ஏறிடக்கூடாது பயப்படுவோம். அவருக்கு ஏதோ அல்ல ஒரு சிந்தனையை போட்டான். மகானை பார்க்க அப்புறம் வந்தார். வந்த உடனே சொன்னாங்களாம், நான் இந்த மாதிரி மனைவியோடு கூட எதுவுமே அவர் சொல்லலை. சில நேரத்தில் சில பதற்றத்தில் சில முடிவை அல்ல நமக்கு சில நேரத்தில் தருவோம், அந்த முடிவு நமக்கு நல்ல முடிவாகவே சில நேரத்தில் ஆயும். மகான் பார்த்தோன்னு சொன்னாங்களாம், நான் மனைவியோடு கூடின எதுவுமே சொல்லலை, நீ எப்பொழுது உன் மனைவியோடு கூடி விட்டாயோ அந்த நேரத்தில் அந்த ஷைத்தான் ஓடிட்டான், இனிமேல் வரமாட்டான் அப்படின்னு சொன்னாங்க. அதனால மனைவியோடு ஷைத்தான் கோளாறு வந்தால் கூடுங்கன்னு சொல்லி நான் சொல்கிறேன் நினச்சிடாதீங்க. அது அந்த நேரத்தில் அவருக்கு மட்டும்தான் அது பொருந்தும். கடைசியில் ஊரை தேடி வந்து நீ தானே அப்படி பயான் போட்டிருக்க அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஒவ்வொரு ஆளுக்கும் சொன்னதை இன்னொரு ஆளோடு பொருத்தி பார்க்கக்கூடாது. அது நம்ம தெளிவாகவே நான் சொல்லிக்கிறேன் உங்கள்கிட்ட. அது மாதிரி அலியுல் பஹீரி ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்களே, மலக்குமார்களுடைய ரூஹையெல்லாம் பார்ப்பாங்க, அவுலியாக்களுடைய ரூஹையெல்லாம் பார்ப்பாங்க. அமெரிக்கா நிறைய அவுலியாக்கள் இருப்பாங்க, நமக்கு தெரியுதா? அந்த அருவாக்கள் நமக்கு தெரியாது. அந்த மாதிரி அப்படிப்பட்ட ஒரு கஷ்புடைய ஞானி ஒரு நாள் ஷைத்தான நிர்வாணமாக பார்த்தாங்க, கம்பை தூக்கிட்டு ஓடினாங்க. ஒரு சின்ன பிள்ளை நிர்வாணம் வந்தால் அடிக்க போகுமா இல்லையா, என்னங்க வந்து ட்ரெஸ்ஸை போட்டுவான், கம்பை தூக்கிட்டு ஓடின உடனே ஷைத்தான் மிரண்டு ஓடினான. கம்பை பார்த்து சொன்னானா, மா அகாஃபு, உங்கள் கம்பை பார்த்து பயப்படலை, உங்கள் உள்ளத்தில் உள்ள ஒளியை பார்த்து பயப்படுறேன்னு சொன்னான். என்ன சொன்னானா, மா அகாஃபு மின் அசாக்க இன்னமா அகாஃபு மின நூரி பில் கல். அப்போ ஒளி அல்லாஹ் நமக்கு கொடுக்குற ஒரு பவர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பவரில் தான். அதே மாதிரி ஈசபுனு மூசா இவனு அப்துர் ரசாக் ரலியல்லாஹுடைய வரலாறுல எழுதியிருப்பாங்க, இவங்க அம்மாட்ட இவங்க மனைவிட்ட கரடி உருவத்தில் ஒரு ஷைத்தான் வந்து சேட்டை பண்ணுச்சு. என்ன சேட்டை? உடலுறவு கொண்டுச்சு.
அந்த அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தி உடலுறவு கொள்றது செய்தான். அந்த அம்மா மறுத்தா அந்த அம்மாவை போட்டு ரொம்ப அதாபடுத்துறது. எந்த அளவுன்னா அந்த அதாபில் அந்த அம்மா சாகுற அளவுக்கு நெருங்கிடும், அந்த ஒரு சித்திரவதை பண்ணான். ஆனா செய்தான் அவருக்கு தெரியாது. ஒரு கரடி வந்து அட்டகாசம் பண்ணிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அந்த ஷேக் இருக்காங்களே, ஐசபுன் மூசா இப்னு அப்துல் ரசாக் இருக்காங்களே, ஷேக் அவங்கள அந்த வீட்டு கணவர் வந்து என்னச்சு, அந்த அம்மாவுடைய கணவர் ஒரு விருந்துக்கு கூப்பிட வந்தார். வந்தவுடனே சொல்லிட்டாங்க, இந்த வீட்டுக்குள்ள ஒரு ஷைத்தான்ல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டான். மகான் வந்தவுடனே என்ன சொல்லிட்டாங்க, இந்த வீட்டில் ஒரு ஷைத்தான் இருக்கானேன்ட்டு. எங்க இருக்கான்னு தெரியுமா இல்லையா? பாம்புக்கு மகுடி ஊறவனுக்கு பாம்பு எங்க கிடக்குன்னு தெரியும். அங்கேருந்து மகுடி கொண்டு ஊத ஆரம்பிச்சு எங்க பாம்பு கிடக்குன்னு சொல்லிடுவாங்க. மகுடி ஊதுறவன் வந்தவுடனே சொல்லிட்டாங்க, ஒரு கம்பை கொண்டு வந்தாங்க, ஒரு ஈட்டி மாதிரி. தண்ணி வர்ற ஓட்டை இருக்குல்ல, அந்த ஓட்டைக்குள்ள ஒரே குத்துனாங்க. கத்தல் தண்ணி நீ கொண்டுட்டீங்களே, நான் வெளியே போயிடுறேன், நீ விட்டுருங்க, நான் வரமாட்டேன்னு சத்தம் வந்துச்சு அந்த பைப்புல இருந்து. அதோடு போனவன் தான். இது மாதிரி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு செய்தி அல்ல. முஹம்மது இப்னு ஹசன் அல் முஅல்லிமு பாலவி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, ஹிஜ்ரி 605 வாழ்ந்தவங்க, ஈராக்கிலே ஹதரமௌத் என்ற ஊர்ல. ஒரு சமயம் ஷைத்தான் வந்து சேட்டை பண்ணான். உடனே அவனை பிடிச்சி வீட்டில் வேலைக்காரனா வச்சுட்டாங்க. சம்பளம் இல்லாத வேலைக்காரன். அது நல்லதுதாங்க. இஸ்தக்தமஹு ஃபீ உமூரிஹி, அவன் வீட்டில் உள்ள அத்தனை வேலையை நீ துணி துவச்சு நீ தமிழ் அந்த வீட்டை நீ தமிழ் கழுவணும், நீ தமிழ் எல்லா வேலையும் பார்க்கணும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவனை வச்சு அடின்னு பட்டு அடிச்சாங்களா இல்லையா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஜின்களை வச்சு அண்டா குண்டாவெல்லாம் உருட்டுறது, பெரிய பாறையெல்லாம் கட்டுறது, அது மாதிரி எல்லா வேலையும் நீ தாண்டா பார்க்கணும். எந்த அளவுன்னா வேலையை ஜாஸ்தியாக கொடுக்கறதுக்காக ஒரு பேரச்ச மரத்தை நட்டி இதுக்கு தண்ணியை போய் இங்கே காட்டில் போய் தூரத்தை போய் நீ தண்ணியை தூக்கிட்டு வரணும். நீ அதுக்குன்னு அது எக்ஸ்ட்ரா கஷ்டப்படுத்தினாங்க. எப்படிப்பட்ட மேதைகள்! இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால், யமன் நாட்டிலே வாழ்ந்த ரசூலுல்லாவை அதிகமான கனவில் கண்டு பெருமானாரின் ஆஷிக்கே ரசூல் அபு மதியன் சொன்னால் ரசூல்லா அதிகமான பிரியமானவன் சொல்லுவாங்க. ஷேக் அபு மதியன் மகரபி யமன் நாட்டில் வாழ்ந்தவர்கள். ஹிஜ்ரி 580 வாழ்ந்தவங்க. ஒரு இறைநேசர் ஷைத்தான்ட்ட பேட்டி எடுத்தாங்க. அபு மதியன் அவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஷைத்தான்ட்ட கேட்டாங்க. அபு மதியனா, அவருக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டா? அவன் சொன்னான், ஷைத்தான் சொன்னான், அபு மதியனுக்கு ஒரு ஒப்பு உதாரணம் என்ன சொல்கிறேன்னா, அபு மதியன் உள்ளத்தில் நான் ஏதாவது ஒரு கெட்ட விஷயத்தை போடுறது ஒன்று, கடலில் போய் சிறுநீர் கழிக்கிறது ஒன்று. கடலில் போய் ஒருத்தன் சிறுநீர் கழிச்சான். ஏன்பா கழிக்கிறேன்னு கேட்டால், நான் கடலை அசிங்கப்படுத்த நினைக்கிறேன்னா கிறுக்கா, கடலில் போய் நீ சிறுநீர் கழிச்சு கடல் நாசமாமா, கடல் நல்ல தண்ணியாக தான் ஆகும். ஏன்னா கடலில் வந்து அதான் நல்ல தண்ணி அழிச்சிருமில்ல அதை. அப்போ அவரை நான் கெடுக்கிறது கடலில் போய் சிறுநீர் கழிக்கினால் எந்த பயனும் இல்லை. அதே மாதிரி அவர் உள்ளத்தில் போடுறதுனால் அவரை நான் ஒன்றும் பண்ண முடியாது. நான் ஏதேனும் ஒன்று போட்டாலும் உடனே அவர் தன்னுடைய அகப்பார்வையால் என்னை திரும்பி பார்க்க ஆரம்பித்து விடுவார் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு ஏதாவது பொம்பளை போனால் நம்ம திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிடும். அங்கே ஷைத்தான் வர ஆரம்பிச்சுட்டு அவர் ஷைத்தான் வந்துட்டானு திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிருவான். எந்த அளவுன்னா, ஏதாவது ஒரு மனசில் ஏதாவது ஒரு எண்ணம் ஓடிட்டே இருந்தால் அதை வந்து ட்ரெஸ்ஸில் எல்லாம் எழுதிடுவானாம். இந்த முடிவு ஏதாவது ஒரு கெட்ட ஊசலாட்டம் வந்தால் இந்த முடிவு செய்கிறதா அந்த முடிவான குழப்பமாக இருக்குல்லங்க. சில பேர் பல பேர்கிட்ட போய் ஆலோசனை கேட்டு 10 பேர்கிட்ட கேட்டு 10 பேரும் குழப்பி விட்ருவான். நிறைய பேர் ஆலோசனை கேட்குறேன்னு பேர். இவங்க ஒரு முடிவில் குழப்பமாக இருந்தால் பொஞ்சாதியை தலாக் சொல்லவா வேண்டாமா யோசனையாக இருந்துச்சான். அவங்க ஷேக்கு பக்கத்தில் இருந்தாங்க, அபுல் அப்பாஸ் கஷாப். அவங்க ட்ரெஸ்ஸில் எழுதியிருக்குமா, உங்கள் பொஞ்சாதியை வச்சிருங்க, தலாக் சொல்லாதீங்க. எவ்வளோ பெரிய தௌஃபீக்கு பாருங்கள். அல்ல உடனே அங்கனே மெசேஜ் வந்துட்டு, செல்லில் மெசேஜ் வந்த மாதிரி ட்ரெஸ்ஸிலேயே மெசேஜ், நீங்கள் பொஞ்சாதியை வச்சிருங்க. எந்த வஸ்வாஸ் வந்தால் கூட அந்த முடிவு அதை செய்வா இதை செய்வோன்னு குழப்பம் வேணுதா, அதுக்கு ஃபைனலாக அல்லாவே எழுத்துப்பூர்வமாக என்ன செய்யுமா, உடம்புல உள்ள வேட்டி சட்டையிலேயே அல்ல எழுதிடுவான். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியமான மகான் தான் இவர்கள் என்று எழுதி காட்டுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால், மேற்கத்திய நாட்டில் வாழ்ந்த அபுல் கைசுன் நக்காஷ், 5 நிமிஷம் இருக்கு பயன். அபுல் கைசுன் நக்காஷ் ரலியல்லாஹு இருக்காங்களே, ஹிஜ்ரி 1031 வாழ்ந்தவங்க. ஒரு நாள் பெட்டில் இருந்து பொஞ்சாதி காணையில். இன்னைக்கு பொட்டிலேருந்து பொஞ்சாதி காணையிலன்னா போலீஸில் தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும், ஏன் தப்பாக நடந்திருக்குன்னு அர்த்தம். அந்த காலத்தில் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஷைத்தான் தான் கடத்தியிருக்கான்னு தெரிஞ்சிருச்சு. அது தெரிஞ்சவர் ஒரு பெரிய ஞானியாக இருக்கணும். ஷைத்தான் தான் தூக்கிட்டு போயிருக்கான்னு தெரிஞ்சவர் ஞானியாக இருக்கணுமா இல்லையா? மகான் அபுல் கைசுன் நக்காஷ் அவங்கள்ட்ட சொல்லும்போது சொன்னாங்களாம், ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து, தூனிசா நகரினுடைய பழமைவான இந்த நகருக்கு போங்க, அங்கே ஒரு நடுநிசி நேரத்தில் போங்க, ஒரு கூட்டம் வரும், அந்த கூட்டத்துக்கு பிறகு ஒரு மன்னர் வருவார், அந்த மன்னர்கிட்ட கொடுங்க, உங்க பொஞ்சாதி வந்து கிடைக்கும்னு சொன்னார். அதே மாதிரி அந்த தூனிசா நகரினுடைய பழமை வாய்ந்த நகருக்கு போனார். பாதி இரவுக்கு பிறகு போனார். அங்கே வந்து ஆவியாக ஒரு கூட்டம் வந்துட்டு இருந்துச்சு. அவங்கள்ட்ட கேட்ட, மன்னர் என்ன நினைக்கிறாங்க? மன்னர் இந்த மாதிரி என் மனைவியை காணலன்னு. யாரப்பா எடுத்தது கொடுப்பா, பொஞ்சாதிட்டு ஒப்படைக்கப்பா அவங்கள்ட்ட அப்படின்னு சின்ன பார்த்து அவர் அரசர் சொன்னார். சொல்லிட்டு ஷேக்கிட்ட சலான் சொல்லிருங்கன்னு சொன்னார். அந்த அரசர் என்ன சொன்னார்? ஷேக்கிட்ட என்னுடைய சலாத்தை சொல்லுங்க, ஏன்னா
நீ முதலமைச்சர் தமிழ்நாடு தப்பு நடந்தா முதலமைச்சர் என்ன பண்ணுவாரு? எவனா ஒருத்தன் அடகாசம் பண்ணா உடனே முதலமைச்சர் அதுக்கு பொறுப்பு. நான் தெரிஞ்ச உடனே நடவடிக்கை எடுப்பார். அப்படித்தானே? அதான வேலை. எவனோ ஒருத்தன் செய்தான் ஒரு சேட்டை பண்ணான், அதனால கட்சிக்கு மாறிட்டீங்கன்னு கேட்காதீங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், எவனா ஒருத்தன் கட்சிக்காரன் செய்தா முதலமைச்சர் பொறுப்பாக முடியும். அதனால உடனே நடவடிக்கை எடுத்துட்டு ஷேகுக்கு என் சலாத்தை சொல்லிருங்கன்னு மன்னர் சொன்னார். அப்ப எப்படிப்பட்ட மேதைகள் இந்த உலகத்தில் இருந்திருக்கிறாங்க பாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா, யமன் நாட்டிலே வாழ்ந்த மிகப்பெரிய ஷேகுல ஒரு ஆளு தான் அகமது இப்னு மூசா அஜீப். ஒரு பேய் பிடித்த ஒரு மனுஷன்ட்ட வந்திருந்தாங்க. ஒரு ஜின் ஷைத்தான் மாட்டப்பட்ட ஒரு மனிதர்கிட்ட வந்தாங்க. வந்துட்டு அல்லாஹு அதீனலக்கும் அலல்லாஹி தஃப்தரூன் அப்படின்னு குர்ஆன் ஆயத்து ஓதுனாங்க. நான் வெளியே போயிடுறேன் கத்திக்கிட்டு ஷைத்தான் போயிடுச்சு. ஷேக் வஃபாத்துக்கு பிறகு திரும்ப அந்த ஷைத்தான் அவர்கிட்ட வந்துட்டு, அந்த சீடர்களை ஒரு ஆள் அந்த இதே குர்ஆன் ஆயத்து ஓதினார். ஷைத்தான் சிரிக்க ஆரம்பிச்சுதான். என்ன அந்த ஷேக் ஓதன மாதிரி நீங்க ஓதனோன்னா ஓடிடுவேன் பார்த்தீங்களா? அல் ஆயாத் குர்ஆன் ஆயத்து அதே ஆயத்தான். ஆனா அந்த மனிதர் அல்ல, நீங்க அந்த மனிதர் அல்ல. அந்த மனிதருடைய பவர் வேற. குர்ஆன்ல சஹாபாக்கள் ஓதுன அந்த பவர் என்ன? முஹிதீன் அப்துல் காஜின் நம்மள மாதிரி முஹிதீன் அப்துல் கான் பேர் வச்சு நம்ம ஓதுன அதுக்கு வித்தியாசம் இருக்குல்லங்க. அதே மாதிரி ஒரு செய்தி அபுல் ஹசன் சப்பாக் ரலியல்லாஹு பத்தி எழுதியிருப்பாங்க. ஒரு அட்டகாசமான ஒரு செய்தி, அது ரொம்ப அற்புதமான செய்தி. இந்த காலத்துக்கு தேவை. நிறைய விஷயங்கள் சிலவங்க நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லிட்டு ஷைத்தானே நம்மகிட்ட சில வேலைகளை செய்து காட்டுவோம். அதில் நம்ம மயங்கிடக்கூடாது, இது அற்புதமோ அப்படி விளங்கிடக்கூடாது. அதில் அபுல் ஹசன் சப்பாக் ரலியல்லாஹு அவங்க சீடர்களை அங்கங்கே தவச்சாலையில் உட்கார வச்சிருந்து தவம் இருக்க வச்சுருந்தாங்க. யாரெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி ஒரு செக் பண்ணுறதுக்காக போயிருந்தாங்க. போனால் ஒரு தவச்சாலை இருந்தவர் ஒரு ஆள் அழுதுகிட்டு இருக்காரு. ரமலான் டயத்தில் ஈத்திகாப்பு நேரத்தில் அழுதுகிட்டு இருக்கார். என்னங்க அழுதுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த தவச்சாலையில் இருந்த ஆள்கிட்ட கேட்டாங்க. இல்லை, நான் லைலத்துல் கதிரை பார்த்தேன். லைலத்துல் கதிரில் எல்லா படைப்புகள் எல்லாமே சஜிதா செய்கிறத நான் பார்த்தேன். ஆனால் நானும் சஜிதா செய்ய நினைச்சா வயத்துல ஏதோ இரும்பு இருந்துக்கிட்டு தடுக்குது, சஜிதா செய்ய முடியலை எனக்கு. அப்படியே விளங்க வேண்டாமா? இது சஜிதா செய்கிற அளவுக்கு இல்லாத எல்லா உறுப்பும் சஜிதா செய்யுதுன்னா காண்றாருன்னா அது செய்தான் தான் அந்த காட்சியை காட்டுறான். இவர் தான் உண்மையிலேயே செய்ய நினைச்சாதான் இவர் செய்திருக்கலாமே. இந்த சீடருக்கு மட்டும் குனிய நினைக்கிறாரு. என்ன செய்யல, எனக்கு சுஜூத் செய்ய முடியலை, வயிற்றுல ஏதோ இரும்பு இருந்து தடுக்கிற மாதிரி என்ன செய்ய முடியலன்னு. அப்போ சொன்னாங்க, எப்பா நீ பார்த்தது உண்மையிலே செய்தானா காட்டியிருக்கான் உனக்கு லைலத்துல் கதிரில் எல்லாமே செய்கிற மாதிரி. நான் என்னுடைய பவர் இருக்க போய்தான், என் சீடருக்கு என்னுடைய பாதுகாப்பு இருக்க போய்தான் நீ உனக்கு குனிய விடாம நான் உன்னை தடுத்திருக்கேன். அதனால அது செய்தான்பா, நான் சொல்றதை கேளுனாங்க. செய்க சொல்றது எப்படி நம்புறது, இதுக்கு என்ன ஆதாரம்னு மனசுல ஓடுது அவருக்கு. நீ நினைக்கிற ஆதாரம் கேட்கிற அப்படித்தானே, பார் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு கையை ரெண்டு திசைக்கு நீட்டினாங்க. ரெண்டு கையை நீட்டினவுடனே ரெண்டு கையும் ஒரு ஒளி கிளம்பி கிழக்கு மேற்கு வரைக்கும் அடிக்குது. அது ஒளி ஷைத்தான். இப்ப ஷைத்தான் சொல்லி நீ பார்த்தது ஷைத்தான் சொல்லி நான் நிரூபிச்சு காட்டுறேன் பாரு, ஷைத்தானை நானே காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஷைத்தானுடைய செயல் எப்படிலாம் இருக்கும் பாரு அப்படிங்கிறத அப்படி ரெண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் முன்னால காட்டினாங்க. பாம்பா காட்டினா, கயிறை போட்ட பாம்பா வந்துச்சுலாங்க. அது பாம்பா மூசா அலைஹிஸ்ஸலாம் போட்ட பாம்பு தான் ஒரிஜினல் பாம்பு. ஒளி இப்படி காட்டினா உடனே ஒளி கிழக்கு திசை மேற்கு திசை வரைக்கும் அடிக்குது. அப்படியே கையை மடக்கினாங்க. அப்படியே மடக்கும் போது சொல்றாரு, நான் பார்த்த அத்தனை காட்சியும் செய்யக்கூடிய கையில பார்த்தேன். ஷைத்தான் காட்டினானா இல்லையா, அந்த காட்சியை போல இதில் பார்த்தேன், அவங்க கையில பார்த்தேன். அப்படியே மடக்கிக்கிட்டே வந்தாங்க. அப்படி ஒரு முழம் தான் இருக்கும்போது திடீர்னு அந்த ஒளி மனுஷனா மாறிச்சு. ஷைத்தான் அது மனுஷனா மாறி என்ன செய்யுதுன்னா கத்த ஆரம்பிச்சுது. நாங்க எனக்கு உதவி காப்பாத்துங்கன்னு சொல்லி அந்த ஷைத்தான் என்ன செய்யுது, கத்த ஆரம்பிச்சுது. நான் நெருக்க சத்தம் கூடிச்சு. மனுஷ உருவமா மாறினது. திடீர்னு ஷைத்தான் என்ன செய்தாங்க, அல்லாஹ் அப்படின்னாங்க. அல்லான்னு சொன்ன உடனே அந்த வாயிலிருந்து அந்த மனித உருவம் மாறிச்சல, அந்த வாயிலிருந்து ஒரு ஒளி வந்தது, மின்னல் மாதிரி ஒளி. அந்த ஒளியிலையும் அந்த ஷைத்தான் எனக்கு என்ன காட்டினான்னு அந்த காட்சியெல்லாம் அந்த ஒளியில பார்த்தேன். அப்புறம் அந்த உருவம் ஒளியா உள்ளது கருப்பா மாறிச்சு. கருப்பா மாற நாத்தம், சாக்கடை நாத்தம், அவ்வளவு நாத்தம் அதுல ஒளியிலேருந்து அடிச்சுது. அருவருப்பான கருப்பா மாறிச்சு. திடீர்னு அப்படியே புகையா மாறி அப்படியே வானத்திலே புஷு வானமாக மறைந்தது. சொன்னாங்களாம், பாத்தியா இதான் ஷைத்தான், இதைத்தான் நீ நைட்டு பார்த்துருக்க. அப்ப எல்லா அதிசயத்தை பாக்குறேன்னு பேர்ல ஷைத்தான் அவனை நினைச்சிருக்கான், கெடுத்திருக்கான். இப்ப நான் காட்டின பத்தியா இது ஷைத்தானுக்கு உள்ளது அப்படின்னு சொல்லி காட்டினாங்க. இப்ப எதுக்கு சொல்றேன்னா, இதை மாதிரி சில பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, நானும் அவுளியா என்கிட்ட நிறைய வித்தைகள் இருக்குன்னு சொல்லி நம்ம ஏமாத்தி, முதல்ல அவங்கள்ட்ட என்ன இருக்கணும், வழிமார்களுக்கு உண்டான தகுதி இருக்கா, அதுக்குண்டான சிறப்பு அம்சங்கள் இருக்கா, அல்லாஹ் ரசூல் நமக்கு சொல்லி தந்த மகான்களுடைய வழிமுறைகள் இருக்கா,
பேணுதல் இருக்கா, எல்லாத்தையும் பார்த்து தான் நம்ம முடிவு எடுக்கணும். எடுத்தெடுப்புலேயே அதிசயம் என்ன அதிசயம், ஒளியை பார்த்தேன் அதை பார்த்தேன்